கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலும் பரமபிதாவாகிய தேவனுடைய அன்பின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷமாக பிதாவாகிய தேவன் நமது வாழ்நாளில் ஒரு நாளை சேர்த்து கொடுத்து இந்த நாளிலும் நாம் சகோதர சகோதரிகளாக இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே இந்த ஞாயிறு ஆராதனையிலே நாம் சகோதர சகோதரிகளாக ஒன்றாக கூடி வந்து நாம் சர்வவல்லமுள்ள தேவனை நாம் தொழுது கொள்ளவும் அவருடைய விலைமதிக்க முடியாத சத்தியங்களை நாம் தியானிக்கவும் நமக்கு தேவன் இரக்கம் செய்து நம் அனைவரையும் இப்படியாக இங்கே தேவன் கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆகவே பிதாவாகிய தேவனுக்கு அன்பின் கர்த்தர் மூலம் நன்றிகளையும் துதிகளையும் சோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக்கொண்டு இந்த நாளுக்கு உண்டான பாடத்துக்குள் நாம் இப்பொழுது கடந்து செல்லாம். அன்பான சகோதர சொல்ல நாம் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியானது நாம் நம்மை கர்த்தருடைய பந்திக்கு நேராக தகுதிப்படுத்திக் கொள்ளும் வண்ணமாக நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றோம். தேவன் அதுக்கே உரிய சத்தியங்களை அவருடைய தாசர்களை கொண்டு நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் நமக்கு தேவன் கொடுத்து கொண்டு வருகிறார். அன்பான சொல்ல பொதுவாக வேதமானவர்கள் கர்த்தருடைய பந்தியில சேர்ந்து கர்த்தருடைய பந்தியை அனுசரிப்பதற்கு முன்பாக ஒரு 3 மாதத்துக்கு முன்பதாக இருந்தே ஜனவரி மாதத்திலிருந்து தங்களை தகுதிப்படுத்திக் கொள்வார்கள், ஆயத்தப்படுத்திக் கொள்வார்கள். கர்த்தர் பட்டிட்டதான பாடுகள், அவர் நமக்காக எவ்வளவு வேதனைகளையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்தார் என்பது குறித்ததான காரியங்களை தொடர்ந்து தியானித்து விலைமதிக்க முடியாத அவருடைய மாசற்ற ரத்தத்தின் மூலமாக நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பது உணர்ந்தவர்களாக அந்த பந்தியில் நம்ம சேர வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்டதான தியானங்களுக்குள்ள போய் நாம் தொடர்ந்து இந்த 3 மாத காலங்களாக கர்த்தரை குறித்தும் அவருடைய பாடுகளை குறித்தும் தேவனை குறித்து நம்ம தியானிக்கிறது வழக்கம். அந்த வகையில் நாம் இந்த நாளில் கூட நமது ஆத்ம ஜீவிதத்துக்கு பிரயோஜனமாக நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளவனமாக பார்க்க தெரிந்துவிட பாடத்தின் தலைப்பானது நமது அன்பு சகோதரர் சொன்னவனமாக கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. பாடத்தின் தலைப்பு கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த தலைப்பை பார்க்கும்போது நம்ம நிறைய கேட்டதுதான். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை நொறுக்க சித்தமாகிறார். எப்படி நொறுக்கினார்? அன்பான சகோதர சகோதரிகளே, எப்படி தன் குமாரனை நொறுக்கினார் அப்படிங்கிறத நம்ம பாடத்தில் பார்ப்போம். அன்பான சகோதர சொல்ல நிறைய ஆதி இருக்கு. பிதாவாகிய தேவன் தொடக்கம் இல்லை முடிவும் இல்லை, அனாதியான தேவன். அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லைன்னு சொல்லி பார்க்கும். அப்படியாக பிதாவாகிய தேவன் அனாதியாய் எத்தனை கோடி வருஷங்களா அவர் தனியாக இருந்த காலங்களில் தன் குமாரனை ஜனிப்பிக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன் பிதாவாகிய தேவன் ஜனிப்பித்து பிதாவாகிய தேவனோடு கூட இருக்கார். இப்படியாக அண்ட சராசரம் அத்தனையும் படைக்கிறதுக்கு முன்னாடி, வானத்தையும் பூமியும் படைக்கிறதுக்கு முன்னாடி பிதாவாகிய தேவன் தன் குமாரனை படைச்சார். அனாதி தேவன், அதுக்கப்புறமா அவருடைய குமாரன். அனாதி தேவன், அதுக்கப்புறமா அவருடைய குமாரன், பிதாவாகிய தேவனுடைய செல்லப்பிள்ளை. பிதாவாகிய தேவனுடைய செல்லப்பிள்ளை, ஒரே பேரான குமாரன். அது ரொம்ப முக்கியம். ஒரே பேரான குமாரன். அப்படிப்பட்டதான செல்லப்பிள்ளை, ஒரே பேரான குமாரன், பிதாவாகிய தேவன் நேசித்த அவருடைய மகன். எத்தனை ஆண்டுகள், எத்தனை கோடி ஆண்டுகள் இருந்தாங்கன்னு தெரியாது. இப்படியாக அவங்களுக்குள்ள உறவுகள் பல ஆண்டுகள், பல வருடங்கள், கோடான கோடி ஆண்டுகள் தொடர்ந்து இருக்கு. அதுக்கப்புறமா தேவன் மனிதனுக்காக பூமியை படைக்கிறார், பூமியை சிருஷ்டிக்கிறார். மனிதனுக்கு தேவன் எல்லா விஷயத்தையும் படைச்சிட்டு மனிதனை தமது சாயலாக தமது ரூபத்தின் பிரகாரமாக மனுஷனை படைக்கிறார் பூமியில. அப்போ மனிதனை படைத்து ஆதாம் ஏவாளை படைச்சு நேரடி தோட்டத்தில் வச்சிருந்தார். அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை மீறி, தேவனுடைய கட்டளைகளை மீறி அங்க பாவத்தில் விழுந்துட்டாங்க.
தேவனுடைய கட்டளைகளை மீறி அவருடைய வார்த்தைகளை மீறி பாவத்தில் விழுந்து தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையான உறவு துண்டிக்கப்பட்டுச்சு. இப்படியாக தேவன் அவர்களை ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பிட்டாரு. அப்போ தேவன் மனுஷனை படைச்சனுடைய நோக்கம் அங்கே நிறைவேறாமல் இருக்கு. அப்போ மனிதனை இந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து யார் மீட்டு கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்பொழுது பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் கோடிக்கணக்கான தூதர்கள் முன்பாக இந்த ஒரு கேள்வியை வைக்கிறார். என்ன கேள்வி? ஏசாயா 6ஆம் அதிகாரம் வசனம் 8வது வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் தமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அன்பான சகோதரர்கள், அங்கே பிதாவாகிய தேவன் கேட்குறாங்க, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமா போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். பிதாவாகிய தேவன் கேட்குறாங்க. அதற்கு நான், இந்த நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் அப்படின்னு அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் வரேன்ட்டு வர்றார். அப்ப அன்பான சகோதர சொல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ அடியேன் இருக்கிறேன்னு சொல்றார். யார் நமது காரியமா போவாங்கன்னு அங்க தேவன் கேட்கும்போது அந்த காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுதான் அன்பான சகோதர சொல்ல, கர்த்தரோ அவரை நொறுக்கு சித்தமாகி நான் போறேன் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு வர்றார். இது குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதும்போது சொல்றாங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். பாருங்க, அங்க யார் நமது காரியமா போவாங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து இதோ அடியேன் என்னை அனுப்பும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க அங்க தன்னுடைய ஆவியில் உணர்ந்தவராக சொல்றாரு. அப்பொழுது நான், இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றது, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். அங்க ஏசாயாவில் சொல்லப்பட்ட காரியத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர்ல சொல்றார். அப்போ இதோ நான், அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் அப்படின்ட்டு வர்றார். அப்ப அன்பான சகோதரர்கள், நம்ம கவனிக்கலாம், இந்த பாடத்துல நம்ம ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய லெசன் இருக்கு. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, யார் நமது காரியமா போவாங்க அப்படின்னு தேவன் கேட்கிறாங்க. இதோ அடியேன் என்னை அனுப்பும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டு வர்றாருன்னா, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதே அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய சித்தம் செய்ய இந்த பூமிக்கு வரார். அன்பான சகோதரர்களே, நம்ம மீண்டும் இந்த வார்த்தையில கவனிக்கலாம். பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பரலோகத்தை விட்டுட்டு, தேவனிடத்தில் இருக்கிற அந்த அருமையான அந்த சூழ்நிலையை விட்டுட்டு பிதாவின் சித்தம் செய்ய இந்த பூமிக்கு வராரு. அப்படின்னா பிதாவின் சித்தம் என்ன? அன்பான சகோதரர்களே, பிதாவின் சித்தம் என்னன்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா அதற்கு பதில் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கலாம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அன்பான சகோதரர்களே, இதோ உங்களுடைய சித்தம் செய்ய வரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். தேவனே உங்களுடைய சித்தம் செய்ய வர்றேன். அப்ப பிதாவின் சித்தம் என்ன அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, பிதாவாகிய தேவனுடைய சித்தம் தன்னுடைய குமாரனை நொறுக்குவது, அவரை பாடுகளுக்கு உட்படுத்துவது. பாருங்க, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அப்ப தேவன் தான் உட்படுத்துறார். தேவன் தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் நொறுக்கிறார். பண்பான சகோதரர்களை நம்ம கவனிக்கலாம். பிதாவாகிய தேவனுடைய செல்லப்பிள்ளை, ஒரே பேரான குமாரன், அவரை பிதாவாகிய தேவன் ஏன் நொறுக்க சித்தமாகிறார்? அவரை ஏன் பல பாடுகளுக்கு உட்படுத்துறார்? அப்ப இதுதான் பிதாவின் சித்தம்னு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்மளை நொறுக்கிறது தான், நம்மளை பல பாடுகளுக்கு உட்படுத்துறது தான் பிதாவாகிய தேவனுடைய சித்தம்ங்கிறத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரிஞ்சிட்டார். அப்போ அது தெரிஞ்சுதான் பூமிக்கு வரார். மனுஷகுமாரனா இங்க பூமிக்கு பிறக்கிறார். அதை தெரிஞ்சவராகத்தான் தன்னுடைய சீசர்கள் மத்தியில ஊழியம் செய்யும் போது, மனுஷகுமாரன் பல பாடுகள் பட வேண்டி இருக்கு, இப்படி பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஒப்பு கொடுக்க வேண்டி இருக்கு,
இப்படி மனுஷகுமாரனை அவங்க இப்படி எல்லாம் துன்பப்படுத்துவாங்க, மனுஷகுமாரனை இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துவாங்க அப்படின்னு தன்னை குறித்து சொல்லப்பட்ட வசனங்களை கர்த்தர் உணர்ந்தவராக தெரிந்தவராக அங்க சீசர்கள் மத்தியில நான் எப்படியெல்லாம் பாடுகளுக்குள்ள பரப்போறேன், நான் எப்படியெல்லாம் மறிக்க போறேங்கிறத முன்பாகவே சொல்லியிருக்கார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசருக்கு முன்பாகவே சொல்லியிருக்கார். அப்ப பிதாவின் சித்தம் என்னங்கிறத தெளிவாக அவர் தெரிந்து கொண்டுதான் வராரு. அப்ப பிதாவின் சித்தத்தை எப்படி அவர் நிறைவேற்றி முடிச்சாருங்கிறத பாடம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் சீசர்களோட கடைசி பந்தி அனுசரிக்கிறார். அங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த கடைசி நேரத்துல கடைசி தருணத்துல வந்துட்டாரு. அப்போ அவர் செய்யக்கூடிய வேலை பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை எப்படி நிறைவேற்றுறது, இதுதான் அவர் மைண்ட்ல இருக்கு. ஆனா அங்க சீசர்கள் மத்தியில என்ன மைண்ட்ல இருக்குன்னா, யார் பெரியவன் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கு. அங்க நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற எண்ணம் சீசர்கள் மத்தியில் இருக்கு. அதனாலதான் அவங்க வந்து உங்களுக்கு வலது பக்கத்துல யாரு இடது பக்கத்துல யாருன்னு அங்க கேள்விகள் இருக்கு. இப்படியாக வந்து கர்த்தர் எப்பேற்பட்டதான ஒரு வேலையை செய்ய போறாரு. இங்க சீசர்கள் வந்து என்ன மனநிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது கர்த்தர் தெரிஞ்சவரா தான் அவங்களுக்கு அந்த கடைசி தருணத்திலேயும் ஆண்டவர் வந்து அங்க நான் எப்படி இருக்கணுங்கிறத சொல்லித்தரார். சொல்லித்தரதும் இல்லாம தன் வாழ்க்கையில செஞ்சு காமிக்கிறார். தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார். சீசர்களுடைய பாதங்களை கழுவுறார். இப்படியாக ஒவ்வொரு தருணங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். கடைசியாக அந்த பந்தியில தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு அந்த அடையாளம், அந்த அப்பத்தை மாமிசமாகவும் அந்த திராட்சை ரசத்தை ரத்தமாகவும் நினைச்சு இதை பருகுங்கள், இதை வந்து புசியுங்கள்னு அங்க கர்த்தர் சொன்னார். இப்படியாக கர்த்தர் தன்னுடைய கடைசி பந்தி அனுசரிச்சுட்டு அங்க கெத்செமனே தோட்டத்துக்கு போறார். கெத்செமனே தோட்டத்தில் போயிட்டு அங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்க மிகுந்த ஒரு வியாகுலப்படுறாருன்னு சொல்லி பார்க்கணும். இப்போ கெத்செமனே தோட்டத்தில் போயிட்டு ஏன் போறாருன்னா, அங்கே போயிட்டு எப்பவுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஓய்வு நேரத்தை தேவனோட தான் செலவழிப்பார். எப்போவுமே தேவனோட தான் அவர் தொடர்பில் இருப்பார். அப்போ அவருக்கு எந்த ஒரு ஓய்வு நேரம் கிடைச்சாலும் பிதாவாகிய தேவனிடத்தில் போய் தனித்திருந்து ஜெபம் பண்ணுவார். இதுவும் குறிப்பாக கடைசி தருணத்தில் அவர் நிறைவேற்றக்கூடிய வேலை பெரிய வேலை. அப்படிங்கிறனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வந்து ஜெபம் பண்ணுறதுக்காக கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறார். இந்த கெத்செமனே தோட்டத்துக்கு அங்கே என்ன செய்கிறாரு பாருங்க. மார்க் 14ஆம் அதிகாரத்தில் 33வது வசனம். பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடே கூட்டிக் கொண்டு போய் திகில் அடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். பாருங்க, அங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்தில் போயிட்டு பேதுரு யாக்கோப்பு யோவான் 3 பேர்த்து தன்னோட கூட்டிட்டு போய் அவர்கிட்ட சொல்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீங்க வந்து எனக்காக விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இவங்க சரின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தூங்கிடுவாங்க. அப்புறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்திரிச்சு வந்து பார்ப்பாரு, இவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. நீங்க எனக்காக விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்பாரு. அவருக்கு ஒரு தனக்கு ஆதரவாக யாராச்சும் ஜெபிச்சா நல்லா இருக்குன்னு ஆண்டவருக்கு தோணுது. அதனாலதான் எனக்காக விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்ப இவங்க தூங்கிட்டாங்க. மீண்டும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவங்களை சொல்லிட்டு மீண்டும் ஜெபம் பண்ண போயிடுவார். மறுபடியும் வந்து பார்ப்பாரு, மறுபடியும் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் மறுபடியும் கேட்பாரு. இப்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடைசியில அந்த தனிமையில அவர் வந்து அவருக்காக ஜெபிக்கிறது கூட அங்க சீசர்கள் இல்லைன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ நம்ம வசனத்தில் படிக்கும்போது பேதுரு மார்க் எழுதுறாரு, பேதுருவையும் யாக்கோப்பையும் யோவானையும் தம்மோடு கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்குறாராம். அதாவது அவர் வந்து திகிலடைய தொடங்குறாராம். எதுக்கு திகில் அடையணும்? மிகவும் வியாகுலப்பட தொடங்குறாரு. எதுக்கு வியாகுலப்படணும் பாருங்க. இதை குறித்து லூக்கா சுவிசேஷத்தில் எழுதியிருக்காரு. லூக்கா ஒரு மருத்துவர், அவர் எழுதுறாரு. லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் 44வது வசனம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. பாருங்க, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் வியாகுலப்படுறார். அதிக ஊக்கத்தோட வந்து ஜெபம் பண்றார். அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்றார். அப்ப அந்த மிகவும் வியாகுலப்பட்டு ஏன் அவர் ஜபிக்கணும்? அன்பான சகோதரர்களே, அங்க வந்து
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடுத்தடுத்து வரக்கூடிய தருணங்கள், அவர் நிறைவேற்ற போகக்கூடிய வேலை எல்லாமே அவருக்கு தெரியும். எப்படியெல்லாம் நம்மளை அடிப்பாங்க, எப்படியெல்லாம் சித்திரவதை செய்வாங்க, எப்படியெல்லாம் நம்ம மரணத்துக்குள்ள போக போறோங்கிறது தெரியும். ஆனாலும் கர்த்தருக்கு வந்து இந்த கெத்செமனேல வந்து என்ன ஆச்சுன்னா, ஏன் மிகவும் வியாகுலப்படுறார் அப்படின்னா, அதாவது நம்ம வந்து இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வர்றேன்ட்டு வந்துட்டாரு. இப்ப பிதாவாகிய தேவனுடைய சித்தம் செய்யறாரு. என்ன சித்தம்? மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து மீட்கணும். அப்போ பிதாவாகிய தேவனுடைய வேலையை செய்யறதுக்கு வந்தவர், இப்போ அவர் வந்து இந்த பூமியில அந்த வேலையை பர்ஃபெக்டா செஞ்சு முடிச்சா தான் அவரே உயிரோட வர முடியும். அவர் எங்காச்சும் ஏதாச்சும் ஒரு சின்ன தவறுகள் பண்ணியிருந்தா கூட, அதாவது நம்ம பார்க்குறோம் ஆசரிப்பு கூட நிழல்ல பிரதான ஆசாரியன் வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும். அவர் போறதுக்கு முன்னாடி தங்கிட்ட எந்த விதமான அசுத்தமும் இல்லாம தன்னை சுத்திகரித்து கொண்டு தேவனுடைய சுத்திகரிப்பின் பிரமாணத்தின் பிரகாரம் தன்னை சுத்திகரிச்சுட்டு உள்ள போகணும். அப்படி போகிறவர் சுத்தம் இல்லாம தேவனுடைய பிரமாணத்தின் பிரகாரம் சுத்திகரிக்காம போயிட்டாருன்னா, அங்க அவரு பிரதான ஆசாரியன் உள்ள போனார், வெளியே வர முடியாது. தேவன் அங்க அடிச்சிருவார். இப்படியாக வந்து பிதாவாகிய தேவனுடைய அந்த சித்தத்தை செய்ய ஆண்டவர் வந்திருக்காரு. அப்போ அதில் பர்ஃபெக்டாக செய்யலைன்னா ஏதாச்சும் இடத்துல ஒரு மிஸ்டேக் ஆகிருக்குமான்னு ஒரு டவுட். ஆகிருக்காது. ஆனால் ஆகிருந்ததுன்னா அவரே வர முடியாது. அப்படி வர முடியலைன்னா, உயிரோட வர முடியலைன்னா, பிதாவாகிய தேவனோட எத்தனை வருஷம் கூட இருந்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ பிதாவாகிய தேவனை வந்து நம்ம மீண்டும் அவரோட பார்க்க முடியாது, அவரோட பேச முடியாது, அவர் கூட இருக்க முடியாது அப்படிங்கிற உணர்வெல்லாம் அவருக்கு இருக்கு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அப்பேற்பட்ட வேலை. அதனால வந்து இதில் வந்து நான் கரெக்டாக செஞ்சுட்டேன்னா செய்யலையா, ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருக்குமா அப்படின்னு கர்த்தருக்கு வந்து வியாகுலம், திகில். ஏன்னா எப்பேற்பட்ட வேலையை அவர் செய்ய போறார். அதனால தான் வந்து மிகவும் வியாகுலப்படுறாருன்னு சொல்லி பார்க்குறோம். அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்றார். அப்படி ஜெபம் பண்ணும்போது அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையிலே விழுந்தது அப்படின்னு எழுதுறார் லூக்கா. லூக்கா வந்து ஒரு மருத்துவர். அப்போ மருத்துவருக்கு உடல் சார்ந்த விஷயங்கள் தெரியும். அப்புறம் என்ன எழுதுனா, வேர்வை வர்றது எல்லாத்துக்கும் வேர்வை வரும், அது இயல்பு தான். நம்ம ஒரு கடினமான ஒரு வேலை செஞ்சோன்னா வேர்வை வரும். வேலை செஞ்சு நிறைய பொருளை தூக்கி தூக்கி வைக்கிறோம் அல்லது நிறைய வேலைகளை செய்யும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வேர்வை வரும். அதே நேரத்தில் வந்து வேலையே செய்யாமல் நாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்னா, ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய ஒரு மன அழுத்தம், மனதளவில் பாதிக்கப்பட்டு மிகுந்த ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி அப்படி இருக்கும்போது வேர்வை வரும். புரிஞ்சுங்களா? நம்ம சும்மாவே உட்காந்துருந்தாலும் நமக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து வந்துருச்சு அல்லது ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறோன்னா பதட்டம். ஏன் நம்ம கூட கேட்போம், ஏன் ஒன்றுமே ஏன் பதட்டப்படுறீங்க, ஏன் வேர்க்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வேர்வை ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த வேர்வை பார்க்கும்போது அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையிலே விழுந்ததுன்னு படிக்கிறோம். அப்படின்னா வேர்வை வந்து வேர்வை சொட்டு கீழே விழுகிறது இயல்பு. வேர்வை வந்து ரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையில விழுந்தது அப்படிங்கும்போது இது வந்து அன்பான சகோதரர்களே கர்த்தருக்கு நேரிடுச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். வேர்வையில ரத்தம் கலந்து வந்திருக்கு. வேர்வையில ரத்தம் கலந்து வந்திருக்கு. இப்போ வேர்வைங்கிறதே வந்து ஒரு வெய்ய காலத்துல தான் வரும். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இது இப்படிப்பட்ட பாடுகளை அனுபவிக்கக்கூடிய காலமானது பார்க்கும்போது பாருங்க, யோவான் 18ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம். குளிர்காலமானபடியினாலே ஊழியக்காரரும் சேவகரும் கரிநெருப்புண்டாக்கி நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட பேதுருவும் நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். பாருங்க, இங்க வசனத்துல படிக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை மரணத்துல போறாரு பாத்தீங்களா, கைது செய்யப்பட்டார், கெத்செமனேல இருக்கிறாரு, அடுத்து கைது பண்ணப்படுறாரு, அடுத்தது அங்க விசாரணை அங்க நடக்குது. அப்போ அதைத்தான் அங்க எழுதுறாரு. அது என்ன காலம் போட்டிருக்கு பாருங்க, என்ன காலம்? குளிர்காலம் ஆனபடியால். அப்போ குளிர்காலத்துல யாராச்சும் வேர்க்குமா? குளிர்காலத்துல வேர்க்காது. இந்த மே மாசம் ஏப்ரல் மாசம் எப்ப வெய்ய காலம், இப்ப வேர்க்குதுன்னா ஓகே. குளிர்காலத்துல வேர்க்காது. அதுவும் அங்க இந்த இஸ்ரேல் தேசத்துல குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு. எப்படி ஊட்டி குன்னூர்ல எப்படி குளிருதோ அந்த மாதிரி குளிரா இருக்கு. அப்ப அந்த காலத்துல வேர்க்குமா? ஆனா ஆண்டவருக்கு வேர்க்குது. அப்போ நம்மளை ஊட்டி குன்னூர்ல கொண்டு வச்சாலும் நமக்கு வேர்க்கு. எப்ப வேர்க்கும்? எப்ப வேர்க்குன்னு சொல்லுங்க. நம்ம ஊட்டி குன்னூர் போனாலும் அங்க இருந்தாலும் வேர்க்கும். எப்ப வேர்க்கும்? பயம் வந்தா, திடீர்னு வண்டியில போய் கீழே விழுந்துட்டா, காயம் ஆயிடுச்சுன்னா,
திடீர்னு ஏதாச்சும் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்போ வேர்க்குமா வேர்க்காதுங்களா? அந்த மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு அந்த குளிர்காலத்திலையும் வேர்க்குது. அது ஏன்னா அவ்வளோ மன அழுத்தம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவ்வளோ ப்ரெஷர், அவ்வளோ ஒரு அழுத்தம். அதான் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்போ அவ்வளோ ப்ரெஷர் ஆண்டவருக்குள்ள இருக்கிறனால தான் இது நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அன்பான சகோதரர், அதிகப்படியான மன கிளர்ச்சி மற்றும் உடல் அழுத்தம், மன அழுத்தம் இப்படி யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு என்னமா அதிகப்படியான மன அழுத்தம், மன கிளர்ச்சி ஏற்படுறவங்களுக்கு தான் அந்த வேர்வையோட சேர்ந்து ரத்தம் கலந்து வருமா. அன்பான சகோதரர், இதை தான் சொல்றாங்க, அதாவது ரத்த வேர்வை அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றாங்க? ரத்த வேர்வை அப்படிங்கிறாங்க. அதை ஆங்கிலத்தில் ஹெமிட்டிட்ரோசிஸ் அப்படின்னு சொல்றது. ஹெமிட்டிட்ரோசிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த வேர்வையில ரத்தம் கலந்து வருது. நமக்கு இயல்பாகவே அந்த வேர்வை வர்றதுக்கு அந்த சுரப்பிகள் இருக்கும். அதில் என்ன ஆகும்னா ரத்த குழாய்கள் லேசாகி அதிலிருந்து ரத்தம் கசிஞ்சு வேர்வை சுரப்பியோட சேர்ந்து கலந்து ரத்தம் வெளிவருமா. அப்போ வேர்வையோட ரத்தம் கலந்து வெளியே ஒரு ரத்த வேர்வையா வெளிவரும் அப்படிங்கிறார். அதுதான் கர்த்தருக்கு ஏற்பட்டுச்சுங்கிறாங்க. இது யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஏற்படாது. இந்த நிலைமை, இப்படி ஒரு சூழ்நிலை பாரு, நம்மளுக்கு எத்தனையோ பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வேர்க்குது. எத்தனையோ பேர் இந்த மாதிரி மன அழுத்தத்துக்குள்ளே போகிறோம். எத்தனையோ பேர் மிகுந்த மன அழுத்தத்துக்குள்ளே போகிறோம். ஆனாலும் இப்படிப்பட்ட ரத்த வேர்வை வந்த மாதிரி யாருக்குமே கேள்விப்பட்டதில்லை. நம்ம யாராச்சும் பார்த்துக்கிறோமா? நம்ம லைஃப்பில் பார்த்துக்கிறோமா? பார்த்ததில்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படியான சூழ்நிலை ஏற்படுது. வேர்வையில ரத்தம் கலந்து அது பெருந்துளிகளாக சொட்டுது. இது அதிகப்படியான மன அழுத்தம் உள்ள ஒரு நபருக்கு வேர்வையில ரத்தம் கலந்து வருமா. உள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அந்த ரத்த நாளங்கள் அதில் விரிசல்கள் ஏற்பட்டு அந்த ரத்தம் லீக் ஆகி அது வேர்வை சுரப்பியோட கலந்து அந்த வேர்வை துளியோட சேர்ந்து ரத்தம் கலந்து வருமா. அப்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு அந்த வியாகுலம் அப்படி இருக்கு. அந்த மிகுந்த வியாகுலம், அதான் ரீப்ரிண்ட் நம்பர் 18:1 படிக்கிறோம். மிகவும் வியாகுலப்பட்டு. ஏனென்றால் அன்பான சகோதரர், ஏன் அந்த வியாகுலம் வந்துச்சு, ஏன் அந்த திகில் வந்துச்சுன்னா, இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவருக்கு தனிமை தான். அவர் நல்லா அவருக்கு தெரியும். அடுத்தது அவர் எப்படியெல்லாம் என்னென்ன சூழ்நிலைகளை போக போறார். அவர் கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அவர் தனியாத்த இந்த பிரச்சனையை சந்திக்கணும். ஒன்று, இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் தனிமை. அடுத்தது எதிர்கொள்ளக்கூடிய அவமானங்கள், எதிர்கொள்ள போகும் அவமானங்கள், பாடுகள். ஏன்னா ஆண்டவர் எத்தனை அவமானத்தை எதிர்கொள்ள போறார் அது தெரியும். அவருக்கு எவ்வளவு பாடுகளை பட போறார் அதுவும் தெரியும். அப்புறம் யூதாஸ் மிகப்பெரிய இழப்புக்குள்ள போக போறார். யூதாஸ் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மை சீடன். அதாவது ஆண்டவர் சொல்றாரு, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என்னோட அப்பம் புசித்தவனும் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பிராண சிநேகிதன் யூதாஸ் நம்பினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப நம்பிதான் அந்த பொருளாளர் போஸ்ட் கொடுத்தார். அப்படிப்பட்ட ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட யூதாஸ் அவரை இழக்க போறார். யூதாஸ் என்ன போறாருன்னா ஒரு வீழ்ச்சிகளை போக போறாரு. அவருக்கு தெரிஞ்சே இப்படியாக அவர் மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் சிக்கிட்டாரு அப்படிங்கிறது கர்த்தருக்கு தெரிஞ்சு அது ஒரு வேதனை தான். அப்புறம் இஸ்ரவேலுக்கு மக்களுக்கு அவருடைய சொந்த ஜனங்களுக்கு ஏற்படக்கூடிய தீங்கு, ஆண்டவருக்கு பின்னாடி அவர்களுக்கு வரக்கூடிய தீங்கு, அவர்கள் சிதறடிக்கப்படுறது, ஆண்டவர் சிதறடிக்கப்படுறது தெரிஞ்சுதான் சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் முதல்வர்கள் வந்திருந்த போது கடைசியாக இஸ்ரவேல் ஜனங்க மத்தியில் சொன்னார், எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறைகளின் கீழே கூட்டி சேர்த்துக்கொள்ளும் மனமாக எத்தனை தரமோ அத்தனை தரம் உன்னை நான் கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன், உனக்கோ மனது இல்லாமல் போயிடுச்சு. அதனால் உங்கள் வீடு உங்களுக்கு பாலாக்கி விடப்படும் சொன்னார். பார்த்தீங்களா? அந்த பாலாக்கி விடப்படுறது ஆண்டவருக்கு முன்பாகவே தெரியும். எப்படியெல்லாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்க கஷ்டப்பட போறாங்க அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அதுவும் ஆண்டவருக்கு ஒரு மன வருத்தம் தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான வருத்தம் என்னன்னா, தேவதூஷணம் சொன்னா அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்க போறாங்க. ஆண்டவருக்கு இன்னும் நிறைய அவமானம் நடந்துச்சு. தேவதூஷணம் சொன்னா அப்படின்னு அவரு தேவதூஷண குற்றச்சாட்டு அவர் மேல வரப்போகுது. அப்போ பிதாவாகிய தேவனுடைய குமாரனா அப்படின்னு இகழ போறாங்க. அதெல்லாமே ஆண்டவருக்கு அங்க வேதனை தான். அப்போ இதெல்லாமே அவருக்கு வியாகுலப்படுறதுக்கு மிகுந்த ஒரு காரணமா இருந்துச்சு. அப்புறம் பார்க்கும்போது கடைசியாக
மனுக்குலத்தின் மீட்பும் என் மரணத்தின் மூலம் நிறைவேறப் போகுது. ஒட்டுமொத்த மனுக்குலத்தை மீட்கக்கூடிய பிதாவாகிய தேவனுடைய அந்த ரட்சிப்பின் திட்டம் ஆண்டவர் மூலியமா செயல்படுத்தப்பட போகுது. அதுக்கு நான் தகுதியான வாழ்க்கை வாழ்ந்தனா அப்படின்னு ஆண்டவருக்குள்ள கேள்வி. அதனாலதான் அன்பான சுவாசத்தில் இவ்வளவு வியாகுலங்கள் ஆண்டவர் பட்டாரு. அதே மாதிரி கெத்செமனேல வியாகுலப்படும் போது சீசர்கள் ஜபிக்க சொன்னாரு. சீசர்கள் ஜெபம் பண்ணல, தூங்கிட்டாங்க. ஆனா தேவன் என்ன பண்ணாருன்னா அவருடைய குமாரனை ஒரு தூதனை அனுப்பி தேட்டுறார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த தேர்தல் தேவன் கொடுக்குறாங்க. அப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்திரிச்சு வந்து சீசர்களை பார்த்து நீங்கள் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரார். வரும்பொழுது அங்கே கெத்செமனேல வந்து அங்கே யூதாஸ் காரியோத்து அங்கே பிரதான ஆசாரியர்கள் மற்றும் போர்ச்சேவர்களோட அங்கே வந்தாச்சு. எதற்கு? ஆண்டவரை கைது பண்ணுறதுக்காக அங்கே வந்தாச்சு. அன்பான சகோதரர்கள், அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வந்து முத்தத்தினால அங்கே காட்டி கொடுக்குறார் யூதாஸ் காரியோத்து. இப்படியெல்லாம் காட்டி கொடுக்கப்பட போறதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். பிதாவாகிய தேவன் தன்னை இப்படியெல்லாம் அனுமதிப்பார், வாழ்க்கையில நடக்குங்கிறது அவருக்கு தெரிஞ்சவராக இருந்தார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கைது பண்றாங்க. அப்போ ஆண்டவரை அங்க காட்டி கொடுத்து அதுக்குரிய கூலியை வாங்கிட்டு யூதாஸ் போயிட்டார். கூட இருந்த சீசர்கள் ஆண்டவரை கைது பண்ணா எல்லாரும் ஓடிட்டாங்க. கெத்செமனே தோட்டத்துல சீசர்கள் எல்லாமே ஓடிட்டாங்க. இப்ப ஆண்டவர் தனிமையா மாட்டிட்டாங்க. இப்ப அவரை கைது பண்ணி அந்த ஓர் இரவுல அன்பான சகோதரர்களை நல்லா கவனிக்கலாம். ஒரே இரவுல 6 விசாரணைகள். 3 விசாரணைகள் மதம் சம்பந்தமானது, 3 விசாரணைகள் அரசியல் சம்பந்தமானது. இப்படியாக அந்த ஒரே நைட்ல வந்து 3 மதம் சார்ந்த விசாரணைகள். ஒன்று வந்து முதல்ல வந்து அண்ணா கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அண்ணா யாருன்னா அவரு முன்னாள் பிரதான ஆசாரியனா இருந்தவர் அண்ணா, அவர்கிட்ட விசாரணை. அதுக்கு அடுத்தது காய்பா, அந்த வருஷம் பிரதான ஆசாரியன், அவர் முன்னிலையில் விசாரணை. அதுக்கு அடுத்தது ஆலோசனை சங்கம், அவர் ஆலோசனை சங்கத்தில் கொண்டு நிறுத்தி அங்க விசாரணை. பாருங்க, ஒரே இரவில் அண்ணா அரண்மனை கூட்டிட்டு போகப்படுறார். அங்க விசாரிக்கிறாங்க, அங்க அடிக்கிறாங்க, அங்க அவமானப்படுத்துறாங்க, நிந்திக்கிறாங்க. மீண்டும் காய்பாட்டு அனுப்புறாங்க, அங்கேயும் போய் அடிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க. மீண்டும் அங்கிருந்து ஆலோசனை சங்கத்துக்கு அனுப்புறாரு, அங்கேயும் அடி, அங்கேயும் நிந்தனை. மீண்டும் அங்கிருந்து பிலாத்துக்கிட்ட அனுப்பப்படுறாரு. பிலாத்து விசாரிக்கிறார், அங்கேயும் அடி, அவமானங்கள், நிந்தனைகள். மீண்டும் அங்கிருந்து ஏரோதுகிட்ட அனுப்புறார். பிலாத்த ஏரோதுகிட்ட அனுப்புறார். அங்க ஏரோதுகிட்ட போய் அப்படிதான் அவமானங்கள், அடிகள், வலிகள். மீண்டும் அங்கிருந்து பிலாத்துட்டு அனுப்புறார் ஏரோது. இப்படியாக ஒரு நைட்ல எத்தனை பக்கம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அலக்களிக்கப்பட்டிருக்கார். கூட ஒருத்தரும் கூட இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பின்னாடி அவ்வளோ கூட்ட ஜனங்கள் போவாங்க. அத்தனை பேர் நன்மையை பெற்றுக்கொண்டாங்க. ஆண்டவருக்கு பின்னாடி அவ்வளோ ஜனங்கள் போயிட்டு இருந்த நிலைமை மாறி இப்போ ஒரு ஆள் இல்லை ஆண்டவர் கூட. இப்படியாக ஆண்டவர் வந்து தனிமையில விடப்பட்டார். அங்க தனிமையில இருந்தாலும் அவருக்கு நேரிட்ட அவமானங்கள் பார்க்கும்போது பாருங்க, மார்க் எழுதுறாரு. மார்க் 14ஆம் அதிகாரத்துல 65வது வசனம். அப்பொழுதே சிலர் அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டவும் ஞான திருஷ்டியினாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். பாருங்க, அங்க ஆண்டவருக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்றாங்கன்னா, அந்த பிரதான ஆசாரியர்கள் முன்பாக விசாரணை, ஆலோசனை சங்கத்தில் விசாரணைலாம் பார்க்கும்போது சிலர் வந்து அவர் மேல துப்புறாங்களாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல துப்புறாங்க. அப்போ ஒருவரை வந்து துப்புதல்ங்கிறது எவ்வளவு ஒரு அவமானகரமான நிகழ்ச்சி, மிகுந்த அவமானத்துக்குள்ளான ஒரு நிகழ்ச்சி. ஆண்டவரை வந்து துப்புறார்கள், அவருடைய முகத்தை மூடி அவரை வந்து கொட்டுறாங்க. ஓங்கி கொட்டி குட்டவும், அதை வந்து யார் கொட்டினான்னு ஞான திருஷ்டியில் பார்த்து சொல்லுன்னு அங்க ஏளனம் பண்ணி சிரிக்கிறாங்க. நீ தான் ஞான திருஷ்டிக்காரனே, நீ வந்து சொல்லு, உன்னை யார் கொட்டினாங்க சொல்லு அப்படின்னு ஆண்டவரை வந்து அங்க அவமானப்படுத்துறாங்க. பாருங்க, அங்க பாக்குற வேலைக்காரரும் அவரை வந்து கன்னத்தில் அரைஞ்சாங்க. அந்த வேலைக்காரங்களும் ஆண்டவரை வந்து கன்னத்தில் அறையிறாங்க. இப்படியாக அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கடுமையான அவமானம், நிந்தனைகள், அடி, வேதனைகள். இப்படிதான் நம்ம பார்க்கிறோம். வேலைக்காரரும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அவர் வந்து கன்னத்துல அறையிறாங்க. அன்பான சகோதரர்களே, இப்படியாக ஆண்டவர் வந்து இவ்வளவு அடி அடிக்கிறதுக்கு அவர் என்ன பாவம் பண்ணார்? எந்த பாவம் இல்லாதவர், பாவங்களுக்கு விலகினவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை வந்து ஏன் அடிக்கிறாங்க? அதான் ஆண்டவருக்கு சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறுது. அதான் ஏசாயா 50:6 படிக்கிறோம். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். பாருங்க, ஏசாயாவில் ஆண்டவர் பிறக்கறதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்குது.
அடிக்கிறவர்களுக்கு என் முதுகை கொடுப்பேன், தாடை மயிரை பிடுங்குறவர்களுக்கு என் தாடையை ஒப்பு கொடுத்தேன். இது ஆண்டவர் வந்து அவர் முதல்வர்கள் வந்தபோது செய்யக்கூடிய வேலையை முன்பாகவே ஏசாயா எழுதிட்டார். அடிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதுகை கொடுப்பேன்னு சொல்றதும், தாடை மயிரை பிடுங்குறவர்களுக்கு என் தாடையும் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்றதும் அங்க எழுதப்பட்டிருக்கு. இப்படியாக ஆண்டவருடைய முதுகுல சவுக்குனால வாருனால அடித்து காயப்படுத்தினார். அன்பான சகோதரர்களே, அப்புறம் அதே மாதிரி பாருங்க, தாடை மயிரை பிடுங்குறவர்களுக்கு தாடை ஒப்பு கொடுத்தாராம். அப்ப அந்த தாடை மயிரை பிடுங்கிறதுங்கிறது எப்படி வலிக்கும் யோசிச்சு பாருங்க. தாடை மயிரை பிடிச்சி அப்படியே கொத்தோட பிச்சை எடுத்தா எப்படி அந்த வலி இருக்கும். இப்படியாக வந்து ஆண்டவருடைய தாடை மயிரை என்ன பண்ணாங்கன்னா பிடுங்கி எடுத்தார்கள் சொல்லிப்பாங்க. ஆண்டவர் அமைதியாக நின்னார். இப்படியாக அங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க ஒவ்வொரு விசாரணையிலையும் அவருக்கு வந்து நிறைய, அதாவது அவருக்கு நேரிட்ட அந்த அடி உத அந்த அவமானங்கள் எல்லாம் ரொம்ப கடுமையானது. அங்க வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து அத்தனையும் பொறுமையோட சகித்து தான் அங்க அந்த அவமானத்தை எல்லாம் தாங்கி கொண்டார். அதான் அந்த பிலாத்து முன்னாடி விசாரணைக்கு போறாரு. அப்ப போகும்போது பிலாத்துக்கு பார்க்கும்போது பிலாத்து வந்து அங்க தேசாதிபதி. அவர் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வந்து விடுதலை செய்யறதுக்கு தான் அவருக்கு விருப்பம். ஏன்னா விசாரிக்கிறாரு, ரோமன் கவர்மெண்ட்டினுடைய அந்த தேசாதிபதி அவர், ஃபுல் அதிகாரம் அவருக்கு இருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து விசாரிக்கும் போது ஒரு குற்றம் அவருக்கு தெரியல. பத்தாவதுக்கு பிலாத்தினுடைய மனைவி வேற எச்சரிச்சிருக்குது, அந்த மனுஷன் மேல ஒரு குற்றம் இல்லை, அவனை ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்னு இந்த அம்மாவும் சொல்லியிருக்கு. அதனால வந்து பிலாத்து வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ விடுதலை செய்யலாம்னு நினைக்கிறார். விடுதலை செஞ்சிடலாம் அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நினைக்கும் போது, ஆனா அங்க விட மாட்டேங்கிறாங்க அந்த ஜனங்க. இவனை சிலுவையில் அறையுங்கிறாங்க. பாருங்க, எல்லா பக்கமே மத விசாரணையெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மதம் சார்ந்த விஷயங்கள்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பிலாத்துக்கிட்ட போனோன்னா இந்த அப்படியே இந்த பிரதான ஆசாரி, ஏன்னா ஒரு மனுஷனை வந்து மரணத்துக்குள்ள தீர்க்கிறதுக்கு அதிகாரம் வந்து ரோமன் கவர்மெண்ட் தான் இருக்கு. அப்ப ரோமன் கவர்மெண்ட் தான் அங்க வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மரண தீர்ப்புக்கு எதுவா தண்டனை கொடுக்கணும், குற்றவாளின்னு சொல்லி அந்த மரண தண்டனை கொடுக்கணும். அப்போ அதனாலதான் நேரம் எங்க கூட்டிட்டு போறாங்கன்னா பிலாத்துக்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. பிலாத்துக்கிட்ட போனோன்னா அப்படியே இங்க பிரதான ஆசாரியர்கிட்ட வந்து மதம் சார்ந்த குற்றச்சாட்டுல வச்சுட்டு பிலாத்துக்கிட்ட போனோன்னா அப்படியே பிளேட்டை மாத்துறாங்க. எப்படி இவர் வந்து, ஏன்னா ரோமன் கவர்மெண்ட் அங்க ராயனுக்கு எல்லாம் அடங்கி இருக்கணும். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவங்க என்ன குற்றச்சாட்டு அங்க வைக்கிறாங்கன்னா, இவர் வந்து தன்னை யூதருக்கு ராஜான்னு சொல்றாரு, யூதருக்கு தன்னை ராஜான்னு சொல்லிக்கிறாரு. எங்களுக்கெல்லாம் ராயன் தான் ராஜா, இவர் ராஜா கிடையாது. எப்படி குற்றச்சாட்டை மாத்துறாங்க பாருங்க. அப்படி இருந்து பிலாத்து வந்து இவர்கிட்ட எந்த குற்றம் பார்க்கலன்னு சொல்றாரு. ஒரு குற்றம் இல்லை, ஆனால் அந்த ஜனங்க வந்து விடாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையுங்கன்னு சொல்லும்போது பிலாத்தினால் ஒண்ணுமே பண்ண முடியல. ஜனங்கள் கொந்தளிக்கிறாங்க. அப்போ என்ன சொல்றாரு பாருங்க, மார்க் 15ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம். அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தான். பாருங்க, அங்க பிலாத்து வந்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய், கடைசியில் ஒன்றும் பண்ண முடியல. பாருங்க, அதுக்கு முன்னாடி பிலாத்து எவ்வளவோ முயற்சி பண்றாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடுதலை செய்யறதுக்காக. அந்த பஸ்கா பண்டிகை தோறும் ஒருவனை விடுதலை ஆக்கிறதுக்கு அந்த ரோமன் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்கு. அப்ப கூட வந்து பிலாத்து கேட்கிறாரு, பண்டிகை தோறும் நான் வந்து ஒருத்தரை வந்து உங்களுக்காக நான் விடுதலை செய்யறது வழக்கம், அதனால உங்களுடைய ராஜாவாகிய இவனை நான் விடுதலை செய்யிட்டான்னு கேட்கிறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க அங்க படிக்கிற பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கு. பரபாசுங்கிறவன் கொடூர குற்றவாளி, கலக்கம் பண்ணினவன், ரோமன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பண்ணினவன். அப்ப அந்த கலக்கவாதி கொடிய குற்றவாளி பரபாசு, அவரை வந்து விடுதலை செய்யுங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையுங்கன்னு சொல்றாங்க அந்த ஜனங்க. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பரபாஸ் அளவுக்கு எந்த குற்றம் செய்யல. பரபாஸ் மாதிரி கொடிய குற்றவாளி கிடையாது. அவர் நன்மை செய்யறவராக தான் சுற்றி திரிந்தார், ஜனங்களுக்கு நன்மை தான் செஞ்சார். அப்போ கொடிய குற்றவாளியை கூட விடுதலை செஞ்சாங்க, இவனை சிலுவையில் அறையுங்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஜனங்கள் வந்து அவங்க மனது மாறி இருக்குது. அதான் பார்க்குறோம், ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாக பிலாத்து மாறிட்டாரு. பரபாசை அவர்களுக்கு
அப்போ வாரினால் ஏன் அடிக்கிறாங்கன்னா, ரோமர்களுடைய அந்த மரண தண்டனை கொடுக்கும்போது, அந்த மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கு முன்பு குற்றவாளிகளுக்கு அந்த சவுக்கடி கொடுப்பாங்க. இது சட்டப்பூர்வமா அந்த சவுக்கடி கொடுக்கணும். இந்த ரோமன் கவர்மெண்ட்ல வந்து அப்படிதான் வந்து சவுக்கால் அடிச்சு அந்த அடிச்சுட்டே இருப்பாங்க. சிலுவை மரணத்துக்கு முன்னாடி, சிலுவையில் அடிக்கிறதுக்கு முன்னாடி சவுக்கால் அடித்து அடித்து அந்த குற்றவாளியை பலவீனப்படுத்தி மரணத்துக்கு எதுவாக வழிநடத்துவாங்க. அவங்க அடிக்கிற அடியில வந்து சிலுவையில் அரைஞ்சோன்னா அவன் செத்துறணும். அப்படியாக வந்து அந்த சவுக்கால் அடிப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வந்து வாரினால் அடிச்சு சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தான் பிலாத்து. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே மரணத்துக்கு எதுவாக அங்கே ஒப்பு கொடுக்கப்பட்டாரு. அதுவும் சிலுவை மரணத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அந்த வாரினால் அடிக்கிறதுங்கிறது பாருங்க, இப்படிதான் ஒரு கம்பத்தில் மேலே கொக்கி இருக்கு, அதில் கையை கட்டி விட்டு அந்த கைதிய அந்த ஸ்கார்ஜிங் அப்படிங்கிற வாரினால் அடித்தல். அந்த ரோம போர் வீரர்கள் வந்து அந்த குற்றவாளி இப்படி கட்டி இந்த வண்ணமா கட்டி நிற்க வச்சிருவாங்க. அப்புறம் முதுகுல அந்த வாரில் வந்து அடிப்பாங்க. இது வந்து ப்ரூடல் இன்ஹியூமன் பனிஷ்மெண்ட் அப்படின்னா மிருகத்தனமான மனிதநேயமற்ற ஒரு தண்டனை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மிருகத்தனமான ஒரு மனிதநேயமற்ற தண்டனை தான் இந்த தண்டனை. இந்த தண்டனையில பார்க்கும்போது அவர்கள் வந்து தங்கள் முழு பலத்தை கொண்டு அந்த சவுக்கில் அடிப்பார்கள் சொல்லி பார்க்குறோம். அந்த ஸ்ட்ரக்சர் வாரில் அடிக்கிறது பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ளாக்ராம், அந்த வாரினுடைய அந்த ஸ்ட்ரக்சர் இதுதான். அதில் பார்க்குறோம், அந்த இது வந்து உடன் ஹேண்டில், மரத்தாலான கைப்பிடி. அப்புறம் அதில் வந்து பார்க்கும்போது அடுத்து லெதர் விப் வித் 9 தாங்ஸ். லெதர், அதாவது லெதர் வாரு வந்து வரும். அதில் வந்து 9 தாங்ஸ் இருக்கு வாரு. அதுக்கடுத்தது பார்க்கும்போது அதில் சீப் போன் பீசஸ், அதாவது செம்மறியாட்டினுடைய எலும்புகளில் கூர்மையான எலும்பு துண்டுகளை வச்சு கட்டியிருப்பாங்களாம் முன்னாடி. இதில் வந்து கூர்மையான எலும்பு துண்டுகள் இங்கே இதுதான், இந்த கூர்மையான எலும்பு துண்டுகளை வச்சு கட்டியிருப்பாங்க. இது வந்து இந்த வாரில் வந்து இருக்கும். அப்போ இது வந்து இந்த ரோமர்களுடைய அந்த வார், இதில் தான் வந்து அடிப்பாங்க, வாரில் அடிப்பாங்க. இப்போ இந்த தோல் வாரில் இந்த ஆட்டினுடைய எலும்பு துண்டுகள்லாம் கட்டி இது பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் பார்க்கும்போது இந்த வாரில் வந்து இந்த மாதிரி இரும்பு குண்டுகள் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். சிறிய இரும்பு குண்டுகள் வந்து இந்த வாரில் இணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த இரும்பு குண்டுகள் என்ன ஒன்றுன்னா, இதை வச்சு ஒரு ஒரு மனிதனை தொடர்ந்து அடிக்கும்போது அந்த இரும்பு குண்டுகள் வந்து உடம்புல படப்பட அந்த சதைகள் எல்லாம் என்னாங்கன்னா மசில்ஸ் எல்லாம் வந்து லூஸ் ஆகும். மசில்ஸ் எல்லாம் கெட்டியாகிற மசில்ஸ் எல்லாம் லூஸ் ஆகும். தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கும்போது அந்த இரும்பு குண்டு பட்டுட்டே இருக்கும்போது அந்த மசில்ஸ் வந்து என்னாங்கன்னா லேஸ் ஆயிடும். நம்மளே பார்க்குறோம், அதாவது ஒரு எலுமிச்சம்பழம் நல்லா இருக்கிற எலுமிச்சம்பழத்தை அமுத்திட்டே இருந்தோன்னா அது அப்படியே லேஸ் ஆயிடும். அது மாதிரி சதையெல்லாம் லேஸ் ஆயிடும். அப்புறமா அடிக்கும்பொழுது அந்த எலும்பு துண்டு என்ன பண்ணுன்னா அதில் கூர்மையாக்கிற எலும்பு துண்டுகள் வந்து சதையை பிச்சுட்டு வரும். இப்படியாகத்தான் வந்து இந்த சதையை லேசாக்கிறதுக்கு அந்த இரும்பு குண்டுகள் அந்த சவுக்கில் கட்டியிருப்பாங்க. அந்த சவுக்கு வாரில் வந்து கட்டியிருப்பாங்க. இதுதான் வந்து இந்த ரோமனுடைய சவுக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த சவுக்கால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இப்படியாக வந்து முதுகலை அடிச்சாங்க. அவர் எவ்வளவு, இதான் பிதாவாகியவரோட சித்தம். என்ன பாடத்தின் தலைப்பு? கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. எப்படி எல்லாம் நொறுக்கிறதுக்கு ஒரு தன்னை ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இதுதான் பிதாவாகிய தேவனுடைய சித்தம் தெரிஞ்சுட்டு அந்த நொறுக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறார். வாரினால் அடிச்சு, அதாவது அந்த ரோமனுடைய சோல்ஜர் வந்து அவன் வந்து தன்னுடைய முழு பலத்தை கொண்டு அடிப்பான். அந்த வாரில் முழு பலத்தை கொண்டு அந்த சாட்டையினால அடிப்பான்னு சொல்லி பார்க்குறோம். வஸ்திரத்தை எல்லாம் கழட்டிட்டு தான் நிர்வாணமாக நிற்க வச்சு, அதாவது அந்த உடையிலெல்லாம் இல்லை கழட்டிட்டு அடிப்பாங்க. எல்லா பக்கம் அங்கே காயமாகணும், உடம்பு முழுவதும் காயமாகணும். இப்படியாக வந்து அந்த குற்றவாளிக்கு அந்த சவுக்கடி கிடைக்கும்னு சொல்லி பார்க்குறோம். அவங்க வந்து எங்கேயும் நகர முடியாது, ஓட முடியாது. காரணம் என்ன? கையை வந்து அந்த அந்த வளையத்தில் மாட்டி அந்த மரத்திலேயே இருக்கும், எங்கேயும் நகர முடியாது. இப்படியாக கொடூரமான முறையில் வந்து அடித்து அவங்கள காயப்படுத்துவாருன்னு சொல்லி பார்க்குறோம். முதுகில் எல்லா பக்கம் காயமாகும். அதான் வசனம் வாசிக்கிறோம், ஏசாயா 56. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் அடுக்கிறவர்களுக்கு என் முதுகையும்
மறைக்கல. அடிக்கிறவளுக்கு என் முதுக மறைக்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார். இப்படியாக வந்து அந்த முதுகுல அவ்வளோ காயங்களை ஏற்படுத்தினாங்க ஆண்டவருக்கு. அப்போ என்ன நோக்கம்னு சொல்லி பார்க்கும்போது, இப்படியாக பெரிய பெரிய காயங்கள் முதுகுல கர்த்தருக்கு ஏற்பட்டுச்சு. உள்நோக்கம் கன்ஃபியூஷன்னா, உள்நோக்கம் என்னன்னா பெரிய பெரிய காயத்தை ஏற்படுத்தி பாருங்க. அப்படி அடிச்சா சதை பிச்சுட்டு வரும். அந்த சவுக்கால போட்டு அடிச்சு இழுத்தா அந்த சதையானது அப்படியாக வந்து பிச்சு எடுத்துட்டு பாலம் பாலமா வெடிச்ச மாதிரி அந்த காயத்தை ஏற்படுத்தும். எப்படி இருக்கு? இந்த மாதிரி தான் அந்த சவுக்களால் அடிச்சு ஆண்டவரை காயப்படுத்தினாங்க. அதான் பார்க்கிறோம் அன்பான சகோதரர்களே, முதுகுல முன்னாடி நெஞ்சில பயங்கரமான காயங்கள் கர்த்தருக்கு. பாருங்க, இன்ஃப்ரண்ட் ஆஃப் த பாடி, இன்ஃப்ரண்ட் ஆஃப் த பாடியில காயங்கள், டு த பேக் அண்ட் ஆர்ம்ஸ் அங்கேயும் காயங்கள், எல்லா பக்கமே. லெக் டவுன் அண்டு கர்வ்ஸ் அப்படின்னா காலு பின்னாடி எல்லா பக்கம் அடிச்சு காயப்படுத்தி அந்த சவுக்கில் அடிச்சு இழுத்தா என்னன்னா பாருங்க, அப்படியே அந்த முழு பலத்தை கொண்டு வீசி அடிக்கும் பொழுது அப்படியே போய் அந்த இரும்பு கம்பி மாதிரி சொல்லியிருப்பாங்க, அந்த ஆட்டினுடைய எலும்புகளும் இருக்கு, அப்படியே கூர்மையான பகுதிகள் பட்டு அந்த சதையை கிழிச்சு எடுத்துட்டு வரும். அதுதான் ஆண்டவருடைய முதுகுல காயங்கள்னா சும்மா நம்ம சாதாரணமான காயங்கள் தான். அப்போ பார்க்கிற அதுல வந்து வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 129:3. உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள். உழுகிறவர்கள் நிலத்துழுகிற மாதிரி, நிலத்தை உழுத நிலத்தை பார்க்குறோம்லங்க. நம்ம நிலத்தை உழுதாங்கன்னா அதுக்கு முன்பாக உழுகிறதுக்கு முன்னாடி அந்த நிலம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். உழுதுக்கு அப்புறம் பார்த்தா அப்படியே மேடுபலமா இருக்கு. அந்த மாதிரி உழுகிறவர்கள் என் முதுகின் மேல உழுது தங்கள் படைச்சால்கள் நீளமாக்குனாங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய முதுகு தான் அப்படிதான் வந்து அந்த நிலத்தை உழுகிற மாதிரி உழுது வச்சிருக்காங்க. இப்படியாக வந்து ஆண்டவருக்கு பயங்கரமான காயங்கள் ஏற்பட்டுச்சு. எப்படி பாருங்க, உடம்பு முழுவதுமே அந்த நிலத்தை உழுதா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காயத்தை ஏற்படுத்தினாங்க. பாருங்க, பெரிய காயங்கள் 39, 351 காயங்களும் ஏற்பட்டிருக்கு உடம்பு முழுவதுமே. இப்படியாக ஆண்டவருடைய உடம்பு முழுவதும் எண்ணற்ற காயங்கள், அத்தனை ரத்தம் வெளியே போச்சு. நமக்கெல்லாம் சின்ன காயமானா எப்படி வலிக்கும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு அவ்வளோ காயங்கள் ஏற்பட்டு அவ்வளோ ரத்தங்கள் போச்சு. பாருங்க, அவங்க அந்த சவுக்குனால அடிக்கும்போது பாருங்க, அந்த சவுக்கு பின்னாடி இருந்து அடிக்கும்போது அது முன்பாக வந்து முன்னாடியும் அந்த மாட்டி இழுக்கு. நெஞ்சினுடைய எலும்புகள் எல்லாமே எலும்புகளுக்குள்ள சதையை கூட பிச்சை எடுக்கிற அளவுக்கு அங்கே வந்து அந்த சவுக்கடி விழுந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் அதுவும் பிச்சை எடுக்கப்பட்டுச்சு, எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் அதுவும் பிச்சை எடுக்கப்பட்டுச்சு. இப்படியாக கத்தரை வந்து நொறுக்குனாங்க. அன்பான சகோதரர் சொல்ல, ஆண்டோடைய சிலுவையில் மரணத்துக்கு முன்பதாக இவ்வளவு அடிகள் அடித்து அவரை வந்து மரணத்துக்கு ஏதோ கொண்டு வராங்க. சீக்கிரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறிக்கணும். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய உடம்பு எல்லாத்தையும் தாங்குது. காரணம் என்ன பாருங்க, அவர் எவ்வளவு இடங்களுக்கு நடந்து கால்நடையாகவே நடந்து போய் ஊழியம் 3.5 வருஷம் செஞ்சிருக்காரு. எல்லா இடங்களிலும் சுற்றி திரிந்து ஊழியத்தை செஞ்சு அவர் வந்து ஒரு பரிபூர்ண மனுஷன். எந்த ஒரு பழுது இல்லாத அந்த உடம்பு எவ்வளோ பலவீனப்படுத்துறாங்க பாருங்க, அடிச்சு பலவீனப்படுத்துறாங்க. இப்படியாக ஆண்டவருடைய ஒவ்வொரு பாகங்களிலும் காயங்கள் தொடர்ந்து அங்கே அந்த சவுக்கால் அடிச்சு அவரை வந்து பார்த்தீங்கன்னா முதுக மற்ற அடிக்கிற அடியிலெல்லாம் பாருங்க, உள்ள இருக்கக்கூடிய உடல் உள்ளுறுப்புகள், கல்லீரல், மண்ணீரல் எல்லாமே அங்கே காயப்படுது. எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுனால வேதனைகள்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஒரு மனிதனுக்கு இப்படியாக வந்து அடிச்சு காயப்படுத்தினா என்ன பிசிக்கல் எஃபெக்ட்ஸ் ஏற்படும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன வகையான உடல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு, என்னென்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா பாருங்க அன்பான வாமிட்டிங். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வாமிட்டிங் வந்திருக்கும். அப்புறம் ஒரு நடுக்கம், ட்ரெமோர்ஸ்னா நடுக்கம், உடம்புல ஒரு வகையான நடுக்கம் ஏற்படும். நமக்கு ஒரு காயம் ஏற்பட்டாலும், சின்ன காயம் ஏற்பட்டாலும் நமக்கு உடம்பு நடுக்குது. ஆண்டவருக்கு அவ்வளோ காயங்கள் ஏற்பட்டிருக்கு, அவ்வளோ ரத்த இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது உடம்பு நடுக்கம் வந்திருக்கும். அப்புறம் ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங் அப்படின்னா மிகுந்த வேர்வை, ரொம்ப அதிகமான வேர்வை வந்துச்சு. அப்புறம் கிரேவ்ட் ஃபார் வாட்டர் பிகாஸ் ஆஃப்
லாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ரம் ப்ளீடிங் அண்டு பர்ஃப்யூஸ் ஸ்வெட்டிங். அதாவது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தேவைப்பட்டுச்சு, அவ்வளோ தண்ணி இழப்பு ஏற்பட்டுச்சு. பிகாஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ரம் ப்ளீடிங். நிறைய தண்ணி ரத்தம் போச்சு, வேர்வை அதிகமாக இருந்ததுனால வேர்வையில தண்ணி வெளியே போச்சு. அப்படியே ரத்தமும் வேர்வை எல்லாம் வெளியே போனால் உடம்புக்கு தண்ணி தேவைப்படும். அதனால தான் வந்து பாருங்க, திடீர்னு ஒருத்தருக்கு கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துட்டாங்கன்னா ஓடி போய் தண்ணி தான் கொடுக்குறோம். ரத்தம் இழந்தாலே தண்ணி தாகம் எடுக்கும். ஆண்டவருக்கு எவ்வளோ ரத்தம் போச்சு. இப்படியாக ஆண்டவர் வந்து இந்த மாதிரி சூழ்நிலைக்கு இருக்கிறார் அங்கே, ஆனால் யாருமே இல்லை. அப்புறம் பிகாஸ் அன்கான்சியஸ் அண்டு பாடி மூவ்ஸ் இன் தி அன்கண்ட்ரோல்டு வே. கட்டுப்பாடற்ற நிலைமைக்கு போயிடும். பாடி கட்டுப்பாடற்ற நிலைமைக்கு போகாம போகாதுங்களா? நம்மளே பாருங்க, ஒரு திடீர்னு பைக்கில் போய் கீழே விழுந்துட்டா நம்ம வந்து நம்ம திருப்பி வந்து கேட்பாங்க நம்மகிட்ட, எப்படி விழுந்தீங்கன்னு கேட்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? நிறைய பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நாமளும் சொல்லியிருக்கிறோம், நிறைய பேர் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? என்ன நடந்ததுன்னு தெரியலைங்க, எப்படி விழுந்த, என்ன நடந்துச்சு, எப்படி ஆஸ்பத்திரிக்கு வந்தேன், ஒன்றுமே தெரியல. அப்போ ஒரு அன்கான்சியஸ் நிலைமை, பாடி வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லாத நிலைமை, அன்கண்ட்ரோல்டு வே. காரணம் என்ன? அவ்வளவு காயங்கள், அவ்வளவு ரத்த இழப்புகள் ஆண்டவருக்கு. பாருங்க, சுற்றிலும் வந்து அந்த ஜனங்க, அந்த ரோமர் போர்ச்சவர்கள் அடித்து காயப்படுத்தினாங்க, பயங்கரமான காயங்கள். அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய எலும்புகளை எல்லாம் எண்ணலாமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய எலும்புகளை அவ்வளோ காயம் அடிச்சடிச்சு சதை பிச்செடுத்தா உள்ளுக்கிற எலும்பெல்லாம் தெரிகிற மாதிரி சதை பிச்செடுத்தாச்சு. அதான் வசனம் சொல்லுது, சங்கீதம் 22:17. என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, என் எலும்புகளை எல்லாம் எண்ணலாம். முன்னாடியே ஆண்டவர் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம். அன்பான சகோதரர்கள் கவனிக்கலாம், என் எலும்புகளை எல்லாம் எண்ணலாம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எலும்புகளை என்ற அளவுக்கு என்னன்னா, இந்த மாதிரி அடிச்சு சதையை பிச்சை எடுத்திருக்கிறாங்க. உள்ளக்கூடிய எலும்புகள் எல்லாம் தெரிகிற அளவுக்கு ஆண்டவருக்கு காயங்கள். அதான் வசனம் சொன்னது நிறைவேறிச்சு பாருங்க, என் எலும்புகளை எல்லாம் எண்ணலாம். இதுதாங்க பிதாவாகிய தேவனுடைய சித்தம். இப்படியாக வந்து ஆண்டவர் இந்த அளவுக்கு அடிச்சு காயப்படுத்துறதுக்கு அவர் என்ன தப்பு செய்தார்? ஒரு தப்பும் செய்யல. அடுத்தது மார்க் 15:17. சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி. பாருங்க, அந்த சிவப்பான மேலங்கியை அவருக்கு கொடுத்துறாங்க, முள்முடிய சூட்டுறாங்க, முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டுறாங்க. அப்போ ஒரு மேலங்கி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதருக்கு ராஜான்னு சொன்னார், அதனால மேலங்கியை உடுத்தி அப்போ ராஜாவுக்கு என்ன வைப்பாங்க? கிரீடம் வைப்பாங்க. அப்போ கிரீடத்துக்கு பாருங்க, அந்த நாட்டில் கூடிய மிகுந்த பெரிய முள்ளு செடி, அதை போய் எடுத்துட்டு வந்து அதில் முள்முடி பண்ணி அதை வந்து ஆண்டவருக்கு சூட்டுறாங்க. அந்த முள்முடி இப்படி தான் இருக்கு, கிரௌனிங் முள்முடி. இந்த முள் பார்த்தீங்கன்னா, அன்பான சொல்ல, அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த முள், அந்த பார்த்தீங்கன்னா த்ரோன் வாஸ் 4 inches லாங், 4 இன்ச்சு நீளம், கிட்டத்தட்ட இவ்வளோ நீளம் அந்த முள் இருக்கு. அந்த முள் வந்து அவ்வளோ சீக்கிரம் உடையாது, இரும்பு மாதிரி இருக்கு. அந்த முள்ளால் முள்முடி பண்ணிட்டு வந்து ஆண்டோடைய தலையில வச்சு அமுத்துறாங்க, ஆண்டோடைய தலையில வச்சு அமுத்துறாங்க. பாருங்க, வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 27 வசனம் 29-30 முடிய. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து, அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து, அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி, அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். பாருங்க, அந்த முள்ளால ஒரு முடி பண்ணி கிரீடத்தை பண்ணி அவர் சிரசு மேல வைத்தீங்க, யூதருக்கு ராஜான்னு சொன்னார். அப்போ சிரசு மேல முள்முடி வச்சு வலது கையில் ஒரு கோல், அதாவது அந்த செங்கோல் கொடுப்பாங்கல்ல, அந்த செங்கோலுக்கு பொதுவாக சாதாரண தடை கொண்டு வந்து கொடுத்து அவமானப்படுத்துறாங்க. முள்முடி சூட்டி, இந்த நீ ராஜா தானே சொன்ன, உனக்கு இந்த கிரீடம் வச்சுக்கோ, நீ ராஜான்னு தானே சொன்ன, இந்த செங்கோல் இருந்தா அப்படின்னு வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவருக்கு முன்பாக முழங்கால் படிக்கிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று பரியாசம் பண்றாங்க. எப்படி இருக்கு? அவ்வளோ அடிச்சு காயப்படுத்தி தலையில முள்முடி சூட்டி இப்போ யூதருக்கு ராஜாவே வாழ்கன்னு சொல்லி பரியாசம் பண்றாங்க. அப்புறம் பத்தாவதுக்கு அவர் மேல துப்புறாங்க. துப்பி அந்த கோலை எடுத்து
என்ன பண்ணுறாங்க, சிரசில் அடிக்கிறாங்க. சிரசில் அடித்து அந்த முள் இன்னும் உள்ளே ஏறுறது. அந்த 4-5 முள் தலையில் நம்ம ஏறினா எப்படி இருக்கும்? ஆண்டவருக்கு ஏறிச்சு. அன்பான சகோதரர்களே, அந்த 4-5 முள் ஆண்டவருடைய தலையில் வந்து கிட்டத்தட்ட 100 இடத்துல ஏறி இருக்கு. 100 இடத்துல தலையில் காயத்தை ஏற்படுத்தியிருக்கு. பாருங்க, தலையில் லேசாக ஒரு ஒரு சின்ன பின்னூசி வச்சு குத்துனா கூட நம்ம தாங்க மாட்டோம். அப்போ ஆண்டவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 100 காயங்கள் தலையில் ஏற்பட்டிருக்கு. அவ்வளோ முள்ளு தலைக்குள்ள இறங்கியிருக்கு. அதனால வந்து அன்பான சகோதரரை பாருங்க, ஒட்டுமொத்த மூளையும் பாதிக்கப்பட்டிருக்கு. நரம்பு சிஸ்டங்கள் அத்தனையும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது பிசிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் க்ரௌனிங், அதாவது நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும். சிவியர் பெயின் இருந்திருக்கும். பாருங்க, அந்த சிவியர் பெயின் வந்து பாருங்க தலையில இறக்கும்போது எப்படி இருக்கும். தலையில இறக்கும்போது அந்த முள் 4-5 முள் உள்ள இறங்கும்போது முன்பாக நெத்தில எல்லாம் வலி ஏற்பட்டிருக்கும், கண்ணுல வலி ஏற்பட்டிருக்கும். அப்புறம் முகம், அந்த முகத்தில் நோஸ், அந்த மூக்கு, வாய், எல்லா பக்கமே, தாடை முதற்கொண்டு எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா கடுமையான வலி இருந்திருக்கு. கடுமையான வலி இருந்திருக்கு. இவ்வளவு வலிகளையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பொறுமையோட ஏற்றுக்கொள்றாரு. அவர் வந்து அதை பாருங்க, மத்தேயு 27:31. அவரை பரியாசம் பண்ணின பின்பே அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். பாருங்க, அங்க பரியாசம் பண்ணி, எல்லா பக்கம் பரியாசம் தான். ஆண்டவருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இடத்துல பரியாசம் பண்ணி அவமானப்படுத்தினாலும் நம்ம வந்து தாங்க மாட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த இரவு முழுவதும் பரியாசம் தான், அவமானம் தான், நிந்தனை தான். அப்போ அவரை பரியாசம் பண்ணின பின்பு அத்தனை ஜனங்களும் சேர்ந்து பரியாசம் பண்ணா, அத்தனை போர்களும் பரியாசம் பண்ண எப்படி இருக்கும்? அதை வந்து அவர் கொடுத்தின மேலங்கியை கலற்றி, ஏற்கனவே யூதருக்கு ராஜான்னு சொன்னோன்னே பிலாத்தட் நிற்கும் போது ஏற்கனவே உடம்புல நிறைய காயம். அந்த காயத்திற்கு மத்தியில், அதாவது நம்ம ஏற்கனவே காயம் எப்பேற்பட்ட காயம்னு பார்த்தோம். அதாவது உழுகிற மாதிரி காயம், பாலமாக வெடிக்கிற மாதிரி காயம். அதில் வந்து எவ்வளோ ரத்தம் போயிருக்கும். அதன் மேலே வந்து மேலங்கி போட்டு, அப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பசங்க படிக்கிற அவரை பரியாசம் பண்ணி அவருக்கு உடுத்தின மேலங்கியை கலற்றி, அப்போ அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழட்டும் போது எப்படி வலிச்சிருக்கு யோசனை பண்ணி பாருங்க. அது எப்படி பேர் வலிக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அன்பான சகோதரர்களே பாருங்க, நமக்கு ஒரு புண்ணாயிடுச்சு கையில், அதுக்கு ஒரு பேண்டேஜ் ஒட்டுறோம். அப்புறம் அந்த பேண்டேஜ் நம்ம எடுக்கும்போது மெதுவாக எடுப்புமா, விசையில் எடுப்புமா? எப்படி எடுப்போம்? ஒரு சின்ன புண்ணாயிருச்சு, ஒரு காயம் ஆயிடுச்சு, அதுக்கு 2-3 நாள் பேண்டேஜ் போட்டோம். அதை எடுக்கும்போது ரொம்ப பிஸ்கட் பிச்சை எடுத்துருமா, மெதுவாக எடுப்போமா? ரொம்ப பொறுமையாக எடுப்போம் வேணுமா? அப்போ ஏன் அங்கே வலிக்கும்? அந்த புண்ணில் ஒருவேளை ஆறுன புண்ணு மேலே இருக்கக்கூடிய அந்த புண்ணு வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா என்னாங்கன்னா, அந்த புண்ணில் இருக்கக்கூடிய அந்த சதைகள் பிச்சுட்டு வந்துடாமல் ரொம்ப பொறுமையாக எடுப்போம். ஆனால் ஆண்டவருக்கு உடம்பு முழுவதும் எத்தனை காயம், அந்த அவ்வளோ காயத்தின் மத்தியில் அந்த மேலங்கியை உடுத்திட்டாங்க. அதெல்லாம் அந்த ரத்தத்தில் போய் புண்ணுலெல்லாம் போய் ஒட்டி இருக்கும். அப்புறம் அந்த மேலங்கி கழட்டும் போது எப்படி வலிச்சிருக்கும். அப்போ இப்படியாக வந்து பாருங்க, அவருக்கு நேரிட்ட சித்திரவதைகள் அதிகம்னு சொல்ல வரோம். அவர் கொடுத்த இந்த உடையை வந்து அந்த மேலங்கியை கழட்டி வேற உடையை போட்டு அவரை வந்து சிலுவையில் அறையும்படி கொண்டு போறாங்க. இப்படியாக வந்து கர்த்தருக்கு பாருங்க, அந்த அத்தனை பேர் மத்தியில் அவமானத்தின் சின்னமா நிற்கிறார், கூனி குறுகி நிற்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ இப்படியாக வந்து கடைசியில் ஆண்டவரை வந்து சிலுவையில் அறையும்படி கொண்டு போறாங்க. அப்போ இந்த குருசிஃபிஷன், அந்த சிலுவையில் அறையக்கூடிய அந்த ஹிஸ்டரியை பார்க்கும்போது அன்பான சகோதரரே, இந்த சிலுவை மரணம் என்பது என்னன்னா, அதாவது மிக கொடூரமான தண்டனை. இந்த சிலுவை மரணம், ஒருத்தருக்கு சிலுவை தண்டனை கொடுக்குறாங்கன்னா, இருக்கிற தண்டனை எல்லாத்துலேயும் கொடூரமான தண்டனை இந்த தண்டனை. இருக்கிற தண்டனை எல்லாத்துலேயும் அவமானமான தண்டனை, அவமானகரமான தண்டனை. இப்போ கொடிய தண்டனை, அவமான தண்டனை. இந்த சிலுவையில் அறைதல் இருக்கிறது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா யார் ஆரம்பித்து வச்சது அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்க, ஏற்கனவே பெர்சியர்கள், மேதோ பெர்சியர்கள் ஆட்சி செஞ்சாங்க. கோரேஸ் ராஜா, தரியு, இவங்க காலத்தில் தான் இந்த சிலுவை தண்டனை வந்து கொடுக்கறதுக்கு ஆரம்பித்தாங்க. கொடிய குற்றவாளிகளுக்கு இந்த சிலுவை தண்டனை கொடுக்கறதுக்கு அவங்க தான் கொடுத்தாங்க. இது வந்து ஒரு கொடிய தண்டனை முறை. அதுக்கப்புறமா ஆட்சிக்கு வந்த கிரேக்கர்கள், மாமன்னர் அலெக்சாண்டர், அவரும் தன்னுடைய ஆட்சியில்
அந்த கொடிய குற்றவாளிகளுக்கு இந்த சிலுவை தண்டனை வந்து நிறுத்தல, கொடுத்தார். அப்போ சிலுவை தண்டனை அங்க வந்து அப்படி கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுவும் பாருங்க, பெர்சியர்கள் கொடுத்த தண்டனையை காட்டிலும் ரோம இவங்க கிரேக்கர்கள் வந்து கொஞ்சம் அதிகமா அதுல சேர்த்துனாங்க. அதுக்கப்புறமா ரோமர்கள் கவர்மெண்ட் வர்றாங்க. கிரேக்க பேரரசுக்கு அப்புறமா ரோமர்கள் வர்றாங்க. ரோமர்களும் இந்த சிலுவை தண்டனையை வந்து அதிகமா வந்து என்ன பண்ணாங்கன்னா, அதை விட நிறைய இதெல்லாம் சேர்த்து அவங்க வந்து சிலுவையில் அரைஞ்சாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக வந்து இந்த ஒரு வழக்க முறை வந்து தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது யாருக்கு கொடுப்பான கொடிய குற்றவாளிகளுக்கு. அதுவும் பாருங்க, இந்த மாதிரி கொடிய குற்றவாளிகளை சிலுவையில் அடிச்சு சிலுவையில் அரைஞ்சு அந்த ஒரு மக்கள் போற அந்த ஹைவேஸில் தொங்கிட்டுருவாங்க. மக்கள் எல்லாம் வந்து அப்படியே பார்த்துட்டு போவாங்க. இந்த மாதிரி கொடிய குற்றவாளிகள் சிலுவையில் தொங்குறத, துடிச்சு சாகிறத பார்த்துட்டு அப்படியே போவாங்க. அதுக்கு மேலே வந்து அந்த சிலுவையில் வந்து அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறது எழுதி போட்டிருப்பாங்க. இவன் இந்த தப்புக்காகத்தான் இவனுக்கு இது தண்டனை அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. அப்போ ஜனங்கள்லாம் போகும்போது வரும்போது பார்த்துட்டு போவாங்க. மற்றவனும் இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பயம் அவங்களுக்கு ஏற்படும். அதனால தான் வந்து இந்த ஒரு மிகப்பெரிய கொடிய அவமானகரமான தண்டனையை கொடுத்தாங்க. இது தொடர்ந்து பெர்சியர்கள் காலத்தில், அப்புறம் கிரேக்கர்கள் காலத்தில், அப்புறம் ரோமர்கள் ஆட்சி காலத்தில் வரைக்கும் தொடர்ந்துச்சு. இந்த ஒரு சிலுவை தண்டனை முறையை வந்து குருசிஃபிஷன் வாஸ் அபாலிஷ்டு பை கான்ஸ்டன்டைன் இன் அதாவது AD 341, அதாவது 341 வந்து இதை வந்து தடை செஞ்சார் கான்ஸ்டன்டைன் பேரரசு. அது வரைக்கும் இந்த ரோமர்கள் கவர்மெண்ட்ல தொடர்ந்து வந்துருந்துச்சு சிலுவை மரணம். அப்போ சிலுவை மரணம் என்றாலே, சிலுவையில் அறைதல் என்றாலே ஒரு அவமானத்தின் சின்னம், கொடிய தண்டனை. அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த சிலுவையில் அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துட்டு வரணும்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் அதை வந்து சிலுவையில் போகிறதுக்கு முன்பாகவே அதை சொன்னார். அப்போ சிலுவை மரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றுறதுக்கு ஒரு டீம் இருக்கும், குருசிஃபிக்ஷன் டீம். அதில் 4 சோல்ஜர் இருப்பாங்க, ஒரு செஞ்சுரியன் இருப்பாங்க. அவங்க தான் வந்து சிலுவை மரணத்தை இது பண்ணுவாங்க, நிறைவேற்றுவாங்க. இந்த சிலுவையினுடைய தோற்றம் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மேல் விலாசம் எழுதப்பட்டிருக்கு. இந்த சிலுவை மரணம் நிலத்தில் ஊடி நட்டுவாங்க. அதில் பார்க்குற அன்பான சாஸ்திரம் இதில் வந்து பார்க்கும்போது அந்த சிலுவை மரணத்தினுடைய இந்த இது மேலே பார்த்தீங்கன்னா மேல் சட்டம். இந்த மேல் சட்டம் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட அது வந்து 5 to 6 அடி நீளம். அந்த மேல் சட்டம் குறுக்கு சட்டம் வருது, 5 to 6 அடி நீளம் வரும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழேருந்து போது பார்த்தீங்கன்னா மரம், இந்த மரம் வந்து ஒரு 8 அடி, எத்தனை அடிங்க, 8 அடி உயரம் உள்ள இந்த மரம். இது 6 அடி, இது 8 அடி. சரிங்களா? இதுதான் வந்து இந்த சிலுவை மரத்தினுடைய இது. சரிங்களா? இப்படியாக வந்து இந்த சிலுவை மரத்தில் வந்து அந்த குற்றவாளி அடையப்படுவார். சிலுவை மரம் வந்து சுமார் பார்த்தீங்கன்னா, அதாவது 45 கிலோ எடை. எத்தனை கிலோ எடைங்க? 45 கிலோ எடை. 45 கிலோ எடையை தூக்க முடியுமா பாருங்க. ஒரு மனுஷன் வந்து நம்ம வந்து 25 கிலோ அரிசி மூட்டையை வந்து தூக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தூக்கிட்டு வரோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து 45 கிலோ எடையுள்ள அந்த சிலுவை மரத்தை தூக்கிட்டு வர்றாரு. அதுவும் அடித்து காயப்படுத்தி ரத்தமெல்லாம் போச்சு, உடம்புல பலனே கிடையாது. அந்த சூழ்நிலையில் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக வந்து அந்த சிலுவை மரத்தை தூக்கிட்டு வராருன்னு சொல்லி பார்க்குறோம். அது 45 கிலோ எடை. அதை வந்து உடம்புல பலனே கிடையாது, அவ்வளோ ரத்தம் போயிடுச்சு. அங்கே என்ன பலன் இருக்கு? ஒரு பலனும் இல்லை. அப்போ அந்த பலன் இல்லாத சூழ்நிலையிலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை தூக்கிட்டு வர்றார். பாருங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு சிலுவை மரத்தை சுமந்துட்டு வராருன்னு சொல்லி பார்க்குறேன் அன்பானவர்களே. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் சுமக்க முடியல. சுமக்க முடியாத போது சிரேனை உரானாகிய சீமோன் அவரை கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த மரத்தை சுமந்துட்டு வா அப்படின்னு கட்டாயப்படுத்துறாங்க. சிரேன் உரானாகிய சீமோன் வந்து அந்த சிலுவையை சுமக்கிறார். இப்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த கொல்கதா மலை வரைக்கும் அந்த சிலுவையை சுமந்துட்டு வர்றார். கொல்கதா மலை வரைக்கும் அந்த சிலுவையை சுமந்து அங்கே வந்து சேர்றார். அன்பான சகோதரர் சொல்லு, அது கொஞ்ச நேரம் தான் அந்த சீமோன் வந்து சிலுவையை சுமந்தார். அதுக்கப்புறமா அவரே சுமந்து கொண்டு வந்து கொல்கதா மலைக்கு வந்து சேர்ந்துட்டார்.
அங்கே வந்தோடனே அவருக்கு அந்த கைகளையும் கால்களையும் அந்த சிலுவை மரத்தில் கட்டி அந்த ஆணி வந்து மணிக்கட்டில் தான் அடிப்பாங்க. ஆணி வந்து மணிக்கட்டில் தான் வந்து அடிப்பாங்க. அன்பான சார் சொல்ல இப்போ மணிக்கட்டில் அந்த ஆணியை அடிக்கிறாங்க சொல்லி பார்க்குறோம். இப்படி தான் அந்த ஆணி அடிக்கப்பட்டிருக்கும். அந்த கையில் சென்ட்ரல் அடிச்சிருந்தாங்கன்னா அது என்னாங்கன்னா அப்படியே கிழிஞ்சு வந்துடும். ஆனால் மணிக்கட்டில் அடித்தா தான் அந்த மரத்தோடு சேர்ந்து அப்படியே நிற்கும். ஏன்னா ஃபுல் பாடி வெயிட்டும் அந்த சிலுவை மரத்தில் தொங்கும்போது இந்த கையிலெல்லாம் அடிச்சிருந்தாங்கன்னா என்னாங்கன்னா அப்படியே கிழிச்சிட்டு வந்துடும். சதை கிழிச்சிட்டு ஆணி மேலே வந்துடும். அப்போ இங்கே அடிக்கும் பொழுது மரத்தோடு சேர்த்து அந்த அடிக்கும் பொழுது அப்படியே கிச்சுன்னு அந்த மரத்தில் நிற்கும். இப்படி தான் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஆணி அடிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அதுவும் அந்த ஆணியினுடைய நீளம் பார்க்கும்போது பாருங்கள் 12.5 சென்டிமீட்டர் நீளம். 12.5 சென்டிமீட்டர் நீளம். அப்போ அவருடைய கைகளிலேயும் கால்களிலேயும் அழிக்கப்பட்ட ஆணியின் நீளம் எப்படி இருக்கும்? 12.5 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஆணியை வந்து ஆண்டவர் கையில் வந்து அடிச்சிருக்காங்க. நமக்கு டாக்டர் ஊசி போட்டான்னு என்ன சொல்லுவோம்? டாக்டர் வலிக்காம போடுங்க, பார்த்து போடுங்க. ஊசி குத்திருக்கவே மாட்டாங்க, கத்திடுவோம். ஊசி குத்திருக்கவே மாட்டாங்க, கத்திடுவோம். அப்போது ஒரு சின்ன ஊசிக்கு நாம் எவ்வளோ பயப்படுறோம். ஆண்டவரோட கையில் எவ்வளோ பெரிய ஆணிகள் அடித்தாங்க. இப்போ இந்த மாதிரி ஆணை அடித்து ஆண்டவரை வந்து அங்கே வந்து காயப்படுது. அந்த ஆணை மூலமாக தான் சிலுவையில் தொங்கினாங்க. பாருங்க, அந்த சிலுவை மரத்தில் ஆணியை அடித்து அந்த சிலுவை மரத்தை தூக்கி நிலத்தில் நிறுத்தும்போது அந்த சிலுவை மரம் போய் அந்த குழியில் இறங்கி வரும்போது எப்படி அந்த ஆணியர்ன அந்த வழியில் எப்படி வலிச்சிருக்கும்? பயங்கரமான வழி வந்திருக்கும். அதுவும் அந்த பாதம் வந்து இந்த பாதம் வந்து வைக்கிறதுக்கு ஒரு ஃபுட் ரெஸ்ட் மாதிரி வச்சு அதில் அந்த ஆணி வந்து 2 காலையும் வச்சு ஆணி அடித்தான். இப்படியாக ஆண்டவர் வந்து அங்கே சிலுவை வேலை அடிக்கப்பட்டார். அதுவும் பார்க்கும்போது 2 பக்கமும் கல்லர்கள், 2 திருடர்கள். பாருங்க, 2 கல்லர்கள், கொடிய கல்லர்கள் மத்தியில் ஆண்டவரை ஒரு கல்லனை போல் அடிக்கிறாங்க. ஏன்னா இவனை இப்போ இந்த 2 கல்லணங்களை போல இவனும் ஒரு குற்றவாளி அப்படின்னு ஆண்டவரை வந்து சித்தரிக்கிறாங்க. அவர் வந்து தப்பே செய்யாத மனுஷனை பெரிய கல்லனுக்கு நடுவில் நிற்க வச்சு ஆண்டவரை கேவலப்படுத்துறாங்க. அன்பான சோரசில் இப்படியாகத்தான் அங்கே வந்து கர்த்தருக்கு வந்து சிலுவை மரம் கொடுத்தாங்க. மிகுந்த ஒரு வேதனையான ஒரு அனுபவம் தான் ஆண்டவருக்கு அங்கே. இதுதான் வந்து தேவன் தன்னை நொறுக்கிறார் உணர்ந்து ஒப்பு கொடுத்தது. அதுக்கு மேலே அந்த குற்றவாளிக்கு மேலே வந்து என்ன தண்டனை, ஏன் தண்டனை அப்படிங்கிற இது எழுதி போடுவாங்க. அந்த இதை பார்க்கும்போது கர்த்தருக்கு அந்த மேல் விலாசம் பார்க்கும்போது இவர் வந்து யூதருக்கு ராஜா, நசரேனா இயேசு யூதருடைய ராஜா அப்படின்னு அந்த மேல் விலாசம். அதுவும் பார்க்கும்போது எபிரேய பாஷை, லத்தீன் பாஷை, கிரேக்க பாஷை, இந்த 3 பாஷையில எழுதப்பட்டிருக்கு. 3 பாஷையிலுமே என்ன தப்பு அப்படிங்கிறத எழுதுறாங்க. நசரேனா இயேசு யூதருக்கு ராஜா, இதுதான் அவர் சொன்ன காரியம். இதான் வந்து அங்கே ஆண்டவருக்கு அவமானத்தை ஏற்படுத்தி அங்கே பாருங்க மேலே சிலுவையில் போடுறாங்க. எல்லா ஜனங்களும் படிச்சுட்டு போகணும், ஆண்டவர் கேவலப்படுத்துறாங்க. இப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் வந்து தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அன்பான சகோதரர், கடைசியாக ஆண்டவர் சொல்லனா துயரத்து மத்தியில் அந்த சிலுவை மரத்தில் வந்து தன்னை ஒப்பு கொடுத்து அங்கே வந்து இருக்கிறாரு. அவர் வந்து அவருக்கு அந்த கடைசி அந்த மரண நிலைமைக்கு சொல்லும்போது பாருங்க, சங்கீதம் 22:15, என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளிலே போடுகிறீர். பாருங்க, இப்படி ஆண்டவருக்கு பலனே இல்லை. அதான் சொல்றாரு, அவருடைய நிலைமை எப்படி இருக்கு சிலுவையில. என் பலன் ஓட்டை போல காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது. அந்த அளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு, நாவு மேல்வாயோட ஒட்டிடுச்சு. என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். மரணத்தூள்ல போடுறாரு தேவன் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவ. அடுத்தது சொல்றாரு பாருங்க, ஏசாயா 13 வசனம் வாசி. ஏசாயா 53:2 வாசிச்சு. இளங்கிளியைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்தே துளிர்க்கிற வேரைப் போலவும் அவருக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபமும் அவருக்கு இல்லாதிருந்தது. இப்போ அன்பான சகோதரர்களே, வசனத்தில் படிக்கிறோம் ஏசாயா 53, அதாவது இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை,
சௌந்தரியம் இல்லை. அன்பான சகோதரர்களே, இந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் கவனிச்சு கேட்கலாம். அதாவது அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவர் அழகு இல்லாதவரா, சௌந்தரியம் இல்லாதவரா? 10,000 பேர்ல சிறந்தவர். நாமெல்லாம் பாவத்துல பிறந்தவங்க, பாவிகள். அவர் பரிபூர்ணமான மனுஷன். இப்ப பரிபூர்ணமான மனுஷன் எவ்வளவு அழகா இருந்தார். 10,000ங்கள்ல சிறந்தவர், என் நேசர் 10,000ங்கள்ல சிறந்தவர். அப்பேற்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காருன்னா, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. பாருங்க, அவரை பார்க்கும்போது நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தார். அன்பான சகோதரர்களே, நல்லா கவனிங்க. அவ்வளவு அழகான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவ்வளவு பரிபூர்ணமான மனுஷனை அடிச்சு அந்த அளவுக்கு செதைச்சிட்டாங்க. ஆண்டவரை அந்த அளவுக்கு செதைச்சிட்டாங்க. அதாவது அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவரை பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூபம் இல்லையா? ஒருத்தங்களை பார்த்தா நமக்கு பிடிக்கும், அப்போ ரொம்ப விரும்பத்தகாத ரூபமா ஆண்டோட ரூபம் மாற்றப்பட்டிருக்கு. அதுதான் பாருங்க. இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரீமா பார்த்தோம்னா, அடுத்த வசனம் 14ஆம் வசனத்தை சொல்றாரு. இருங்க, முந்தின வசனம். அடுத்து 14, 52, 14. அவரை கண்ட பல திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உலை குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது, மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. பாருங்க, அவரை பலர் கண்டு திகைப்புற்றாங்களாம். அவரை கண்ட பலர் திகைப்புற்றாங்களாம். ஏன் திகைப்புற்றாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது அவருடைய தோற்றம் பெரிதும் உருக்குலைஞ்சு போச்சு. அவருடைய தோற்றம் எப்படி ஆச்சு? பெரிதும் உருக்குலைஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு பாருங்க, அவருடைய தோற்றம் உருக்குலைக்கப்பட்டிருக்கு. அதான் நான் படிக்கும்போது பாருங்க, மனித சாயல அவருக்கு இல்லாது இருந்துச்சான். இது மனுஷனா அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. மனித சாயல இல்லாம போச்சு. மனித சாயல் இல்லாத அளவுக்கு அவருடைய தோற்றம் உருக்குலைஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு அடி. பாருங்க, உடம்பு முழுவதும் காயம், தலையில முகத்துல எல்லாமே காயம். அப்போ எவ்வளவு அழகான ஆண்டவர் இங்க பார்க்கத்தக்க விரும்பத்தக்க ரூபம் இல்லை. அப்புறம் பாருங்க, மனித சாயல் இல்லாம இருந்துச்சு, மனித சாயல இல்லாது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய தோற்றம் பெரிதும் உருக்குலைப்பட்டுச்சு. எப்படிப்பட்ட ஆண்டவர் இப்படியாக மனித உருவமே இல்லாத அளவுக்கு அவர் உருக்குலைஞ்சு போச்சு அவருடைய உருவம். அடுத்த சைடுல பார்க்கிறோம். அதாவது மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். பாருங்க, அதாவது ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்னு சத்தமிட்டு கூப்பிடுறார். அதுக்கு என்னதுன்னா, என் தேவனே ஏன் என்ன கைவிட்டீங்க. அதுதான் சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்படியாக ஆண்டவர் சொல்லுவாருன்னு பாருங்க, சங்கீதம் 22:1 சொல்லப்பட்டிருக்கு. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமா இருக்கிறீர். பாருங்க, இங்க சொல்லப்பட்ட வசனம் தான், அங்க சங்கீதத்துல சொல்லப்பட்ட வசனம் தான் ஆண்டவர் கடைசி சிலுவையில சொல்றாரு. அதாவது என் தேவனை ஏன் என்ன கைவிட்டீங்க. பாருங்க, எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமா இருக்கிறீங்க. அன்பான சகோதரர்களே, ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தையில சொல்றாரு? அவர் முதல் வருகையில வந்திருந்த போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, ஞானஸ்நானம் எடுக்கும்போது இவர் நேசகுமாரன் இவரெல்லாம் சொன்னார். ஆண்டவர் தனியா இல்லவே இல்லை, எப்பவுமே பிதாவாகி தேவன் கூட இருந்தார். அவர் எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். ஆண்டவரோட தொடர்புல, பிதாவாகி தேவனோட தொடர்புல இருப்பார் ஆண்டவர். அப்போ ஒரு சில சந்தர்ப்பங்கள் ஆண்டவர் சொல்லுவார், பிதாவே உடைய குமாரனை மகிமைப்படுத்தும் அப்படின்னு சொன்ன உடனே அங்கிருந்து சத்தம் வரும். என்ன சத்தம் வரும்? மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு சத்தம் நாங்கள் பிதாவாகி தேவனிடத்துலேருந்து வரும். பாருங்க, அப்படியெல்லாம் தன் குமாரனை அப்ரிஷியேட் பண்ணிட்டே அந்த தேவன் இப்போ ஆண்டவர் சிலுவையில கடைசியில தொங்கிட்டு இருக்காரு. எனக்கு பாருங்க, பிதாவாகி தேவன் கைவிட்டார். பிதாவாகி தேவன் கைவிடலைன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறிக்க முடியாது. அதனாலதான் இப்ப கடைசியா சிலுவையிலிருந்து கூப்பிடுறாரு. கெத்செமனே வரையில ஆண்டவர் கெத்செமனேல பிதாவாகி தேவன் தேடினாரு. அதுக்கப்புறமா அந்த பலத்துல தான் கடைசியில
கொல்கதா மலைக்கு வந்துட்டாரு. அங்கே சிலுவையில் அடித்து தொங்க விடுற அளவுக்கு காயங்கள் ஏற்படுத்தி அந்த அளவுக்கு நொறுக்கும் போது கூட ஆண்டவர் வந்து எப்படி இருந்தாருன்னா, தேவன் எங்கூட இருக்கார், எங்கள் அப்பா எங்கூட இருக்கார் அப்படிங்கிற தைரியத்தில் தான் எல்லாவற்றையும் எதிர்கொண்டார். கடைசியில் சிலுவையிலேருந்து ஆண்டவர் பேசுகிறாரு. அங்கே வந்து தேவன் ரிப்ளை கொடுக்கல. அதான் என் தேவனை என்ன கைவிட்டீங்கன்னு கேட்குறாரு. ரிப்ளை வரல. எனக்கு உதவி செய்யாமலும் சொல்றார், நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிட்டீங்க. பிதாவாகி தேவன் பக்கத்திலே இருந்தார் குமாரனோட. சொன்னா அடுத்த செகண்டே சத்தம் வரும், பிதாவே குமாரனை மகிமைப்படுத்தும். சொன்னா மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன், உடனடியே ரிப்ளை வரும். இப்போ ஆண்டவர் கூப்பிடுறார், தேவன் பதில் தரல. அதான் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேட்காமலும் ஏன் நீங்க தூரம் ஆயிட்டீங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு 22ஆம் அதிகாரத்துல, சங்கீதம் 22:2, என் தேவனே, நான் பகலில் கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர், இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. பாருங்க, என் தேவனே, பகல்ல நான் கூப்பிடுறேன், உத்தரவு கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. இரவுல கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. கெசமனே தேட்டத்துல அமைதல் இல்லை அவருக்கு. பகல்ல கூப்பிடுறாரு, தேவன் உத்தரவு கொடுக்க மாட்டேங்கிறார். இப்போ இந்த சூழ்நிலை நம்ம யோசிச்சு பார்க்கலாம். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல்லாயிரக்கணக்கான வருஷம், எத்தனை கோடி வருஷங்கள் தெரியாது, பல்லாயிரக்கணக்கான வருடங்கள்ல பிதாவாகிய தேவனோட கூட இருந்தவர். ஒரே பேரான குமாரன், பிதாவுடைய செல்ல பிள்ளை, அவர் மடியில் இருந்த குமாரன். அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டுச்சு. பாருங்க, பிதா வந்து எப்பவுமே குமாரனை விட்டு போகவே இல்லை. அவன் தொடர்பு துண்டிக்கப்படவே இல்லை. முதல் முறையா துண்டிக்கப்படுது. முதல் முறையா சிலுவையில ஆண்டவர் கூப்பிடுறாரு, அப்பான்னு கூப்பிடுறாரு. எந்த சத்தம் வரல. அவர் என்ன நிலைமையில இருக்கார், என்ன கண்டிஷன்ல இருக்காரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? பயங்கரமான உபத்திரவம், பயங்கரமான காயங்கள், வலி, வேதனை எல்லாத்தையும் தேவன் எங்கூட இருக்காருங்கிற அந்த ஒரே உணர்வுல தான் சந்திச்சார். இப்ப பல்லாயிரக்கணக்கான வருடங்கள்ல முதன்முறையாக ஒரே பேரான குமாரன், தமது பிரியமான குமாரன் வந்து கூப்பிடுறாரு. பிதாவை வந்து பதில் தரல. தமது பிரியமான பிதாவுடைய ஐக்கியம் துண்டிக்கப்பட்டதை உணர நேரிட்டது. அதாங்க அவனால் தாங்க முடியல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூப்பிடுறாரு, தேவன் வந்து பதில் தரல. அதனால தாங்கவே முடியலாம அவர் வந்து இருதயம் அங்க வெடித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இறக்குறார். அப்பா கைவிட்டாருங்க உணர்ந்து தன்னுடைய ஜீவனை வந்து கூட ஒப்பு கொடுத்துட்டார். இப்படியாக ஆண்டவர் தன்னுடைய ஓட்டத்தை வந்து முடிக்கிறார். அன்பான சகோதரர்களே, அப்ப அதனால தாங்க முடியல. தேவனுடைய தொடர்பு நமக்கு துண்டிக்கப்பட்டுச்சு, அப்பாவோட தொடர்பு துண்டிக்கப்பட்டுச்சுன்னு தெரிஞ்சோன்னே அவர் வந்து இருதயம் வெடித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை விட்டுட்டார். இப்படியாக அன்பான சகோதரர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தனைகள் தான் அந்த 22ஆம் சங்கீதத்துல. இப்படியாக கர்த்தருடைய மரணம் அங்க என்னச்சு பாருங்க. அது அடுத்த நாள் ஓய்வு நாளுங்கிறனால உடனே சிலுவையில வந்து யாரும் தொங்கக்கூடாதுன்னு யூதருடைய மரபு. அதனால எல்லாருடைய எலும்புகளையும் முறிச்சிருவாங்க. அந்த சிலுவை மரத்துல போட்ட குற்றவாளி கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் 5 நாள் அந்த சிலுவை மரத்துல தொங்குவாங்க, உயிர் வரைக்கும் தொங்குவாங்க. அதுக்கப்புறம் தான் உயிர் வாழ்றதுக்கு அப்புறம் தான் பாடியை இறக்கி கொண்டு போய் அந்த கெகனால் போட்டுருவாங்க. கெகனானா அந்த அவங்கள புதைக்கவே மாட்டாங்க. நம்ம ஏற்கனவே படிச்சுக்கிறோம் இல்லைங்களா, அந்த குப்பை மேட்டு வாசலுங்கிற கெகனாவில் தூக்கி வீசிடுவாங்க. இப்போ அப்படிதான் வந்து ஆண்டவருடைய அடுத்த நாள் ஓய்வு நாளுங்கிறனால அந்த சிலுவையில் தொங்கக்கூடாது பிரேதம். அதனால வந்து கை காலம் முறிக்கலாம் அப்படின்ட்டு வரும்போது ஆண்டவருடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லைன்னு வசனம் இருக்கு. அது மாதிரி அவர் வந்து அதுக்கு முன்னாடி இறந்துட்டார். அவனுடைய எலும்புகள் முறிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை விட்டுட்டார். அன்பான சகோதரர்களே, கடைசியில் வந்து அந்த போர்வீரன் வந்து குத்தி பார்க்கும் பொழுது ஆண்டவர் மரிச்சிட்டார். அதான் அன்பான சகோதரர்களே, ஏசாயா 53:10 படிக்கிறோம், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அன்பான சகோதரர்களே, பிதாவின் சித்தத்தை முழு மனதோட நிறைவேற்றி முடிச்சார். பிதாவின் சித்தம் என்ன? அவரை நொறுக்கணும். என்ன நொறுக்கிறதா பிதாவின் சித்தமா? சரி தேவனே, நான் உங்க சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான சகோதரர்களை கவனிக்கலாம். பிதாவின் சித்தம் என்னங்கிறத அவர் முழுக்க தெரிஞ்சுட்டு அந்த சித்தத்தை நிறைவேற்றி முடிச்சார். அதுவும் பாருங்க, முழு மனதோட நிறைவேற்றி முடிச்சார். அதான் வசனத்தில் படிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்றார், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 8-9 முடியும். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. பாருங்க, இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
மனுஷரூபமாய் மனுஷகுமாரனா பிறந்து மரண பரியந்தம், அதாவது சிலுவையினுடைய மரண பரியந்தம் கீழ்ப்படிஞ்சார், தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சார். அன்பான சகோதரர்களே, சிலுவையினுடைய மரண பரியந்தம் கீழ்ப்படிஞ்சவராகி தம்மை தாமே தாழ்த்தினாரு. அப்படி தாழ்த்தின குமாரனை தேவன் என்ன பண்ணார்னா, தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி என்ன பண்ணார் சொல்லி பார்க்கும்போது 10ஆம் வசனம், இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோர்னோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையான இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்திற்கு மேலாக நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பாருங்க, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தனால பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாருன்னா, பாருங்க, வானோர், வானத்தில் இருக்கிறவங்க கோடிக்கணக்கான தூதர்கள், பூதலத்தோர் பூமியில் இருக்கிறவங்க, பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும்படியாக எல்லா பிதாவாகிய தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கைப்படும்படியாக எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் கொடுத்தார். பாருங்க, தன் குமாரனுக்கு அப்பேற்பட்டதான ஒரு உயர்ந்த இடத்தை கொடுத்தார். அதுக்கு என்ன பண்ணாருன்னா, தன்னை தாழ்த்தினாரு, பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஏன்னா உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் தான் பஸ்கா ஆட்டுக்குட்டி, நம்முடைய பஸ்காவாய் கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கார். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதும்போது சொல்றாரு, எபிரேயர் 9:12 வசனம், வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். பாருங்க, அங்க பிரதான ஆசாரியன் வந்து இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இளங்காலையினுடைய ரத்தத்தினால மகா பரிசுத்தத்துக்கு பிரவேசிப்பார், ஜனங்களோட பாவத்தை நிறுத்தி செய்வார். ஆனா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தினால ஒரே தரம் மகா பரிசுத்தத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பு உண்டு பண்ணியிருக்கார். எல்லாருக்குமே, ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் நித்திய மீட்பு உண்டு பண்ணுனா அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி, அதான் யோவான் சொன்னார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பாருங்க, ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கு மீட்பு கொடுக்குற ஒரு ஆட்டுக்குட்டி. அன்னைக்கு நிழல்ல பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க அங்க மேல் விலாசம் எழுதி போட்டாங்க. அதே மாதிரிதான் அங்க ஆட்டுக்குட்டியினுடைய கழுத்துல வந்து அங்க ஆசாரியனுடைய இடத்துல அங்க போகும்போது பாருங்க, அங்க படிக்கிறோம், காப்பர் டேக் வித் நேம் ஆஃப் த ஃபேமிலி. அந்த எந்த ஆட்டுக்குட்டி பலியிடப்படுதோ அந்த குடும்பத்தினுடைய பேர் வந்து அந்த காப்பர் டேக்ல ஆட்டுக்குட்டி கழுத்து கட்டியிருப்பாங்க, ரவுண்டா அந்த கழுத்து சுத்தியில கட்டியிருப்பாங்க. அந்த சிவப்பு நூலால் கட்டப்பட்டிருக்கு. அப்ப அந்த குடும்பத்தினுடைய பலிக்காக அந்த ஆட்டுக்குட்டி பலியா இருக்குன்னு சொல்லி அடையாளப்படுத்தப்படுது. அப்போ ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் இந்த ஆதாமின் ஃபேமிலிக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வந்து இப்படியாகத்தான் அட்ரஸ் பண்ணப்பட்டார் அன்பான சகோதரர் சொல்ல. பக்கத்தில் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை வந்து முற்றிலும் முடிய அவர் நிறைவேற்றி முடிச்சார். அவர் பாருங்க, சிலுவையில் அரைஞ்ச போது 3ஆம் மணி வேலையா இருந்துச்சு சொல்லி பார்க்குறோம். அதுக்கடுத்தது அங்கே சிலுவையில் தொங்குறாரு 6 மணி நேரம். அப்புறம் மீண்டும் அவருக்கு தாகம் எடுக்குது அன்பான சகோதரர். அங்கே தாகத்துக்கு தண்ணி கேட்குறாரு, அங்கே தண்ணி அவங்க கொடுக்கல, கசப்பு கலந்த காடியை கொடுக்குறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க, அந்த காடியை வாங்கின பின்பு அது கசப்பு தெரிஞ்சு குடிக்கல, பின்பு தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அப்போ அதை பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3ஆம் மணி வேலையில் அரைக்கப்பட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் சிலுவையில் அவர் அங்கே தொங்க ஆரம்பிச்சு பார்க்குறோம். இப்போ பஸ்கா ஆட்டுக்குட்டி அங்கே நெல்லில் பார்க்குறோம், ஆட்டுக்குட்டி மாமிசம் அங்கே நெருப்புனால முழுவதும் சுடப்பட வேண்டும். அதே மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அங்கே வறுக்கப்பட்டார், அதாவது சிலுவையில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் செய்யப்பட்டார், வறுத்தெடுக்கப்பட்டாருங்கிற மாதிரி ரோஸ்ட் செய்யப்பட்டார். இப்படியா கர்த்தருடைய பலி வந்து அங்கே மனுக்குலத்துக்கான மீட்கும் பொருள் ஈடுபடி ஆதாமுடைய சந்ததிக்கு ஜீவனுக்கு ஜீவன் அங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தார். அன்பான சகோதரர்களே, பிதாவாகிய தேவனுடைய சித்தம் இதுதான், ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ஜீவனுக்கு ஜீவன், ஈட்டுக்கு ஈடு. இது வந்துதான் தேவனுடைய நீதி. அதை வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதான் தேவ சித்தம் தெரிஞ்சுட்டு ஒப்பு கொடுத்தார். அப்ப அன்பான சகோதரர்களே, தன்னை வந்து தேவ சித்தம் என்னங்கிறது தெரிஞ்சு ஒப்பு கொடுத்தார். அப்ப தேவ சித்தம் என்பது பாடுகள், அவமானங்கள், நிந்தனைகள். அன்பான சகோதரர்களே, கர்த்தருடைய அந்த உண்மைத்தன்மை பாருங்க, கர்த்தர் தகுதிப்படுத்துவதற்காக தேவன் அனுமதித்த பரீட்சைகள்.
தேவன் அனுபவித்த பரீட்சைகள் என்ன? இவ்வளவு நொறுக்குதல்கள், இவ்வளவு அவமானங்கள், இவ்வளவு நிந்தனைகள், இவ்வளவு அடிகள், இவ்வளவு காயங்கள் கர்த்தருக்கு அனுமதிப்படுச்சு. அப்ப இது எல்லாமே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தகுதிப்படுத்துறது. தேவன் அனுமதிச்ச பரீட்சை. அந்த பரீட்சையில எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாஸ் பண்ணிட்டார். பாருங்க, அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார். அதனால தேவன் உயர்த்தினார். அப்ப அன்பான சகோதரர்களே, இங்க எங்கேயுமே நீங்க பாருங்க, கர்த்தருடைய அவருடைய வாழ்க்கையில பாருங்க, கோபம் கொள்ளல. எந்த இடத்துலயாவது கோபப்பட்டாரா? யூதாஸ் கிட்ட கோபப்பட்டாரா? பேதுரு கிட்ட கோபப்பட்டாரா? யோவான் கிட்ட கோபப்பட்டாரா? யாக்கோபிட்ட கோபப்பட்டாரா? அந்த பிரதான ஆசாரியர்கிட்ட கோபப்பட்டாரா? அந்த பிரதான ஆசாரியருடைய சேவர்கள்கிட்ட கோபப்பட்டாரா? யாருகிட்ட கோபப்பட்டார்? யாரையாவது பழி வாங்கக்கூடிய எண்ணம் அவருக்கு இருந்துச்சா? இல்ல. பாருங்க, அடுத்தது பார்க்குற நியாயமான உரிமைகள் எதையும் கோரவில்லை. ஆண்டவருக்கு நடந்தது பூராமே அநியாயம் தான் நடந்துச்சு. நியாயமான உரிமைகளை எதுவுமே ஆண்டவர் கோரவில்லை. பிதாவின் சித்தத்தின்படி சித்திரவதைகள், கடுமையான உலகத்துல இப்படி ஒருவர் கடுமையா சித்திரவதைப்பட்டிருக்காங்கன்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். கொடிய சித்திரவதைகளை ஆண்டவர் அனுபவிச்சார். யாருக்கும் இப்படிப்பட்ட சித்திரவதை நடந்திருக்காது அன்பான சகோதரர்களே. அப்போ பிதாவின் சித்தத்தின்படி சித்திரவதைகளை முழு மனதோட சகித்தார். ஆனா அவரால் பிதாவினுடைய தொடர்பு துண்டிக்கப்படும் போது, வேலை வந்தபோது மட்டும்தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனாலும் இதை அனுமதிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. தேவனுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் யோசனை பண்ணி பாருங்க. எத்தனை கோடி வருஷங்கள் குமாரனோட தொடர்பு இருந்தார். இந்த தொடர்பு துண்டிக்கப்படவே இல்லை. பாருங்க அன்பான சகோதரர், நாமெல்லாம் நம்ம பையன் பொண்ணு ஏதாச்சும் ஒரு கீழே விழுந்து ஒரு சின்ன காயம் பட்டா நாம எவ்வளவு துடிக்கிறோம். நம்ம பையன் பொண்ணு கீழே விழுந்து ஏதோ சின்ன காயம் பட்டுட்டா நாம துடிக்கிறோம். பிதாவாகிய தேவன் எவ்வளவு துடிச்சிருப்பார். அவரோட ஒரே பேரான குமாரன், செல்ல பிள்ளை, அப்பேற்பட்ட தான் நேசித்த அந்த குமாரன் எவ்வளவு பாடுகளை படும்போது பிதாவாகிய தேவன் பொறுமையோட அவரும் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். அத்தனையும் தேவனும் சகித்துக் கொண்டார், கர்த்தரும் சகித்துக் கொண்டார். அப்ப கர்த்தருடைய பாடுகள்ல தேவன் கைவிட வேண்டிய சூழ்நிலை அங்க அனுமதிக்கப்பட்டுச்சு. இது கர்த்தரால ஏற்றுக்கொள்ள முடியவே இல்லை. ஆனா அது அவசியமா இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறேன். ஏன் அவசியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏன் தேவன் கைவிடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, அங்க பார்க்கிற ஆதியில மனுஷனை படைச்சார் பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஏவாள். ஆதாமுடைய மீறுதலுக்கான தண்டனை வந்துச்சு. என்ன தண்டனை? மரணம். ஆதாமுடைய மீறுதலுக்கான தண்டனை, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்புறம் தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து துண்டிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டார். பாருங்க, அந்த பழத்தை சாப்பிட்டோன்னே தேவனோட தொடர்பு துண்டிக்கப்பட்டாச்சு. ஏதேன் தோட்டத்துல தேவனோட அருமையா சஞ்சரிச்சுருந்தாங்க ஆதாம் ஏவாளும். இப்போ பழத்தை சாப்பிட்டோன்னே ஒழிஞ்சிட்டாங்க. ஒழிஞ்சதுக்கு அப்புறமா தேவன் கேட்குறாங்க, நீங்க வேண்டாங்கிற பழத்தை சாப்பிட்டீங்களா? ஆமா. அப்போ நீங்க வெளியே போங்கன்னு தேவன் துரத்தி விட்டுட்டார். அப்போ தேவனுடனான உறவு பாருங்க, அன்னையிலேருந்து தேவனுடைய உறவு துண்டிக்கப்பட்டுருச்சு. மனுக்குலத்துக்கு தேவனுக்கு நமக்கு இடையே மிகப்பெரிய ஒரு பிரிவினை வந்துச்சு. அப்போ தேவனோட ஐக்கியம் துண்டிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரிதான் அங்க முந்தின ஆதாம் நடந்த மாதிரி தான் பிந்தின ஆதாம் நடக்கணும். ஆதாமின் ஸ்தானத்தை எடுத்து கர்த்தர் வந்தாரு. அவருக்கு மரண தண்டனை மனுக்குலத்துமா விழுந்துச்சு. அவர் மறிக்க வேண்டியதா இருந்துச்சு. அப்புறம் தேவனோட ஐக்கியம் துண்டிக்கப்பட்டுச்சு. இங்கேயும் தேவனோட ஐக்கியம் துண்டிக்கப்பட்டு பிந்தின ஆதாமும் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீட்கும் பொருள் கொடுக்கறதுக்காக இந்த பூமிக்கு வந்தாரு. மீட்புக்கான விளக்கரியத்தை கொடுத்துட்டாரு. சரி, மீட்புக்கான விளக்கரியத்தை கொடுத்துட்டாரு. இப்ப எல்லாம் மீட்கப்பட்டாங்களா? எல்லாரும் உயிர்த்தெழுந்து வந்துட்டாங்களா? அந்த மீட்புக்கான கிரயம் செயல்படுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, மீட்புக்கான விளக்கரியம் கொடுக்கப்பட்டாச்சு. மீட்புக்கான வேலைகள் இப்ப நடந்துட்டு இருக்குது. அதனுடைய மீட்புக்கான வேலை இன்னொரு பாகம் முடியவில்லை. அந்த இன்னொரு பாகம் பாருங்க, மீட்புங்கிறது மனுக்குலத்தின் உயிர்த்தெழுதல், பிரேத குழியால் அனைவரும் சத்தத்தை கேட்கக்கூடிய காலம், மனசை இழந்து போன அத்தனை ஆசீர்வாதத்தை திரும்ப பெறது, ஏதேனுடைய ஆசீர்வாதம் அத்தனை திரும்ப பெறது, இதான் முந்தின சீருக்கு திரும்புறது, மீண்டும் தேவனோட ஐக்கியப்படுறது. இதுதான் மீட்புக்கான விளக்கிரயம். இது இன்னைக்கு ஆண்டவர் மீட்பு கொடுத்துட்டாரு, மீட்புக்கான விளக்கிரயத்தை செலுத்திட்டாரு. இப்போ இது நடந்துருச்சா? மனுக்குள்ள உயிர்த்து வந்துருச்சா? எல்லாமே திரும்ப பெற்றுட்டோமா? தேவனோட மீண்டும் ஐக்கியம் ஆயிட்டோமா அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா, இந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக ஒரு வகுப்பாரை தேவன் ஆயத்தப்படுத்திட்டு இருக்காரு. கர்த்தரை போலவே தங்கள் சித்தத்தை மறிக்க கொடுத்து பிதாவின் சித்தம் செய்வாங்க. அந்த குரூப் எந்த குரூப்பு? கர்த்தரை போலவே தங்கள் சித்தத்தை மறிக்க கொடுத்து பிதாவின் சித்தத்தை செய்வாங்க.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, ஞானஸ்தானத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தார். நியாயமாக ஜீவிக்கும் உரிமைகள் அத்தனையும் பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டார். ஞானஸ்தானத்தில் யோர்தானில் அவர் 30 வயசுல ஞானஸ்தானம் எடுக்கும்போது நியாயமாக ஜீவிக்கக்கூடிய எல்லா உரிமைகளையும் அங்கே ஒப்பு கொடுத்துட்டாரு பிதாவாகி தேவனிடத்துல. பிதாவின் சித்தம் செய்ய அங்கே துவங்கினார், அங்கே ஆரம்பிச்சார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதான் நான் பார்க்குறோம், இங்கே படிக்கிறோம். அதாவது தேவனுடைய ஆட்டுக்குட்டியான நாம் இயேசுவை பார்க்கும்போது அவர் கரைதரையற்றவர், பரிசுத்தமானவர், குற்றமற்றவர், இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். அவர் வாயை திறக்கலைன்னு சொல்லி பார்க்குறோம். எந்த மனுஷனும் அவரிடத்திலிருந்து அவருடைய ஜீவனை வலுக்கட்டாயம் எடுத்துக்கொள்ளவில்லை என்றும் அவர் தாமே விரும்பி முன்வந்து தமது ஜீவனை ஒப்புக் கொடுத்தார் என்று உள்ள காரியங்களை நமக்கு உறுதிப்படுத்தி காட்டியுள்ளார். இயேசு பிதாவின் பிரமாணத்துக்கு கீழ்ப்படுவதற்கென தன் ஜீவனை ஒப்புக் கொடுக்கவில்லை, ஏனெனில் நீதி எனது பலி செலுத்த வேண்டும் என்று கேட்கவில்லை. மாறாக இயேசு பிதாவின் சித்தத்துக்கு இசைவாக, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உம்முடைய நியாயப்பிரமாணம் உள்ளத்துக்குள் இருக்குது என்று கூறி தன் ஜீவனை ஒப்புக் கொடுத்தவராக காணப்பட்டார். அப்போ பிதாவாகிய தேவனுடைய சித்தம் செய்யறதுக்கு மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். பாருங்க அன்பான சகோதரர்களே, நாமும் பாருங்க ஏற்கனவே படித்தோம், இன்னைக்கு மீட்பிற்கான விளக்கத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இப்போ இழந்து போன ஆசீர்வாதம் எல்லாம் திரும்ப கிடைச்சிச்சா, அல்லது மனுக்குள்ள முயற்சி வந்துருச்சா, பிதாவாகி தேவனோட மனுக்குள்ள ஐக்கியப்பட்டுச்சான்னு கேட்டால் இல்லை. அப்போ இன்னொரு குரூப் இங்கே ஆயத்தமாயிட்டு இருக்கிறாங்க. அந்த மீட்புக்கான வேலையில் இன்னொருத்தருடைய பலியும் அங்கே நிறைவேறி கொண்டிருக்குது. அதான் பார்க்குறோம், இன்னைக்கு ஞானஸ்தானத்தில் ஒப்பு கொடுத்த அந்த குரூப் நாம தான். நம்ம சத்தியமெல்லாம் கற்றுக்கொண்டு நம்ம தண்ணியில் நிற்கும்போது நம்ம எல்லாம் ஒவ்வொருவரும் என்ன சொன்னோம், ஒரு ரீகால் பண்ணுங்க. தண்ணிக்கு நீங்கள் நிற்கும்போது என்ன சொன்னோம், நாம என்ன சொன்னோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி நினைச்சாரோ அதே மாதிரி நாமளும் நினைச்சோம். பிதாவே உங்களுடைய சித்தம் செய்வோன்னு அந்த ஞானஸ்தானம் எடுக்கும்போது அந்த அந்த அப்படி பின்னாடி கொஞ்சம் திரும்பி போய் பாருங்க. அங்கே நம்ம நின்று தண்ணியில் நின்று, தேவனே நீ என்னன்னாலும் சரி, நான் முழுக்க ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுத்து நின்று தண்ணிக்குள்ள அந்த உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது, தேவனே நாங்கள் இனிமேல் உங்களுக்காக தான் இருப்போம், பிதாவின் சித்தம் நாங்கள் செய்வோம்னு சொல்லி நம்ம சொன்னோம். அப்போ அன்பான சகோதரர் சொல்ல, பிதாவின் சித்தம் செய்யறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வந்துட்டோம். அதே மாதிரி ஆண்டவரும், யார் நமது காரியமாக போவாங்க, நான் போகிறேன், இதோ சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் வந்தாரு. அதே மாதிரி நாமளும் பிதாவின் சித்தம் செய்யறதுக்கு வரன்னு ஒப்பு கொடுத்து வந்துட்டோம். உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டோமா? எப்படி உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டுங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உணர்ச்சி வசப்பட்டு சொன்னாரா? இல்லை, முழு மனதோட சொன்னார். அதே மாதிரி தான் நாமளும் முழு மனதோட பிதாவின் சித்தம் செய்வேன்னு நம்ம ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறோம். பாருங்க, கத்தரை கிறிஸ்துவின் சரீரம் அவயவங்கள் நாமம் தலை கத்தரா இருக்காரு. நமது தலை கர்த்தரை தகுதிப்படுத்துறதுக்கு பரீட்சைகள் அவசியமானதாக இருந்துச்சு. பாருங்க, தலை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவரை தகுதிப்படுத்துறதுக்கே பரீட்சை அவசியமா இருந்துச்சு. இப்போ நாமெல்லாம் அவயவங்கள், நம்மை தகுதிப்படுத்தவும் பரீட்சைகள் அவசியமே. பாருங்க, பிதாவின் சித்தம் நம்ம செய்ய ஒப்பு கொடுத்து வந்துட்டோம். அன்பான சொல்லி நம்ம ஒரு கணம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். பிதாவின் சித்தம் செய்யறதுக்கு சாதாரணமான வேலை கிடையாது. நம்ம என்னமோ எல்லாரும் போகிறாங்க நாமளும் போகலான்ட்டு வந்துட்டோமா, அப்படி இல்லை. இது மிகவும் டஃப்பான வழி, இடுக்கமான பாதை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் செய்ய வரன்ட்டு வந்தவர் எப்படியெல்லாம் பிதாவின் சித்தம் செஞ்சாருங்கிறத பாடத்தில் ஆரம்பத்தில் இப்போ வரைக்கும் பார்த்துருக்குறோம். எப்படியெல்லாம் அவர் அடித்து காயப்படுத்தி அவமானப்படுத்தி நிந்தித்து அவர் எவ்வளோ வகையான சித்திரவதை அனுபவிச்சு சிலுவையில் மறிச்சாருங்கிறத பாடத்தில் பார்த்தோம். அதே மாதிரி தான் கர்த்தரை தகுதிப்படுத்துறதுக்கு பரீட்சைகளை தேவன் அனுமதிச்சார். அதே மாதிரி அவருடைய அடிச்சோடு பின்பற்றி வரக்கூடிய அவருடைய பிள்ளைகளை நாமும் நம்ம தகுதிப்படுத்துறதுக்கு தேவன் நமக்கும் பரீட்சைகளை கொடுக்கிறார். நம்ம பரீட்சையில பாஸ் பண்ணணும். ஏன்னா ஆண்டவர் முதல்ல சொன்னார் லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்ப அன்பான சகோதரர்களே, ஆண்டவர் சிலுவையில மறிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுக்கணும், தன் சிலுவை எடுக்கணும், அனுதினமும் என்னை பின்பற்றி வரணும்னார். அப்போ அன்பான சகோதரர்களே, சிலுவை கொடிய தண்டனை, சிலுவை அவமானத்தின் தண்டனை. அதனால அதை எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டு நம்ம இதேதான் கத்தர் எடுத்துட்டு முன்னாடி போனார், நாம் பின்னாடி வந்திருக்கிறோம். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவையை சுமக்கிறதுக்கு யாருக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா சிரேன ஊரான சீமோனுக்கு தான் கிடைச்சது. அன்பான சகோதரர்களே, பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையை சிரேன ஊரான சீமோன் சுமந்தார். அதை லூக்கா 23:26 படிக்கிறோம். அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிறதான
சிரேன ஊரானாகி சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து அவர் பின்னே சிலுவையை அவர் பின்னே சுமந்து வரும்படி அவன் மேலே வச்சாங்க. அன்பான சகோதரர் சொல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சீசர்கள் இருக்கும் பொழுது அவங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஆனால் அந்த வாய்ப்பு யாருக்கு கிடைச்சுன்னா சிரேன ஊரானாகி சீமோனுக்கு தான் கிடைச்சிச்சு. அப்போ சிலுவை சுமக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று அநேகர் ஏங்கினாங்க. பின்னாட்கள்ல சீசர்கள் ஏங்கினாங்க. அடே, அந்த சிரேன ஊரானாகி சீமோனுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது, நமக்கு அந்த சிலுவை சுமக்க வாய்ப்பு கிடைக்காம போச்சுன்னு அவங்க வேதனைப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு நாம அந்த வேதனைக்கு நாம இருக்கிறோம். இப்போ சிலுவை சுமக்க நமக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னா, நம்ம சிலுவை சுமக்கிறதுக்கு தான் நமக்கு வாய்ப்பு தேவன் கொடுத்துருக்கார். அப்போஸ்தலர்களுக்கு அன்று கிடைக்கவில்லை. ஆனா பெந்தேகோஸ்து நாள்ல பாருங்க, தம் பின்னடியார்கள் அனைவருக்கும் சிலுவை சுமக்கும் வாய்ப்பை பெறும்படி கர்த்தர் ஏற்படுத்தியுள்ளாரு. பெந்தேகோஸ்து நாள்ல பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா அவங்களோட ஓட்டம் ஒவ்வொருத்தரும் கொடிய முறையில் ரத்தசாட்சியை மறிச்சாங்க சீசர்கள், யோவானை தவிர. அப்போ சிலுவை சுமக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்க பின்னாட்கள் அவங்களுக்கு வந்துச்சு. அந்த வாய்ப்பு இப்ப யாருக்கு வந்துக்குது? ரெடிங்களா? கர்த்தரோ அவரை நொறுக்கு சித்தமாயி. நீங்க ரெடினா நொறுக்கு சித்தமாவார். நீங்க ரெடினா எப்படி குமாரனை நொறுக்குனாரோ அந்த மாதிரி நொறுக்கு சித்தமாக்குறாரு. ரெடியா? பயமாக்குதுங்களா? அப்ப அன்பான சகோதரர்களே, தம் பின்னடைகள் அனைவரும் சிலுவையை சுமக்கும் வாய்ப்பை பெரும்படி கர்த்தர் ஏற்படுத்தியிருக்காரு. பாருங்க, அதாவது சிலுவையில் உள்ள அவமானங்கள், பாடுகள் இன்னும் ஓயவில்லை. அந்த சிலுவையை வாழ்நாள் முழுவதும் அப்போஸ்தலர்கள் சுமந்தாங்க. அதே சிலுவை இன்று நமக்கும் வைக்கப்பட்டிருக்குது. அந்த சிலுவை நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. நாம சிலுவை சுமக்கத்தான் வந்திருக்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய சித்தம் செய்யத்தான் வந்திருக்கிறோம். இப்ப நாம் நம்ம ஒப்பு கொடுத்துக்கிறோம், தேவனுக்கு சித்தம் செய்யறேன்னு. எப்படிப்பட்ட நொறுக்குதல் வந்தாலும் ஆண்டவரை போல முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன்னு நாம் எத்தனை சொல்ல முடியும்? ஆண்டவர் யோர்தான் நதியில ஞானஸ்நானம் எடுத்துட்டு முன் வச்ச கால அவர் எங்கேயும் பின் வைக்கவே கிடையாது. கொல்கதா மலையில போய் தான் தன் ஓட்டத்தை முடிச்சார். அப்படியாக வந்து அன்பான சகோதரர், நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருக்கு பின்னாடி அவர் சிலுவை சுமந்துட்டு போறதுக்கு தான் வந்திருக்கிறோம். அதான் வசனம் சொல்லுது, லூக்கா 14:27 ஆண்டவரே சொல்லியிருக்கார், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். பாருங்க, ஆண்டவருடைய சிலுவையை சுமந்துட்டு அவருக்கு பின்னாடி போனா தான் அவருக்கு சீசன், இல்லாட்டி நாம சீசன் கிடையாது. இது அவரே சொல்லிட்டார். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, இதற்காகத்தான் நீங்க அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவ உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சோட தொடர்ந்து வரும்படிக்கு உங்களுக்கு மாதிரிய பின் வைத்து போயிருக்கார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன்னாடி போயிட்டு இருக்கார், நம்ம பின்னாடி போயிட்டு இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட பாருங்க, சீசர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவரே வலது பக்கத்துல ஒருத்த இடது பக்கத்துல இருக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கும்போது ஆண்டவர் அவங்ககிட்ட கேட்பாரு, என்ன கேட்பாரு? நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்க குடிப்பீங்களா? நான் பெறும் ஸ்தானத்தை நீங்க பெறுவீங்களா அப்படின்னு அவங்க கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க? கூடுமா, உங்களால் கூடுமான்னு கேட்பாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க? கூடும் அப்படின்னாங்க. ஆனா அப்போ என்ன உத்வேகத்துல சொன்னாங்கன்னு தெரியல, பின்னாட்கள்ல அவங்களுக்கு கொடிய முறையில அந்த அனுபவங்கள் வந்துச்சு. ஆண்டவர் பெறக்கூடிய ஆண்டவர் எடுத்த பாத்திரத்துல அவங்களும் நடந்தாங்க, அவங்களும் அந்த பாத்திரத்துல பானம் பண்ணாங்க. ஆண்டவரை போலயே கடுமையான சித்திரவதை கூட மரிச்சாங்க. அன்பான சகோதரர்களே, ஆனா ஆண்டவர் சொன்னாரு அவர்களை நோக்கி, மத்தேயு 20:23 அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். பாருங்க, அதாவது என் பாத்திரத்தில் நீங்க குடிப்பீங்க, நான் பெறும் ஸ்தானத்தை பெறுவீர்கள் சொன்னார். ஆண்டவருடைய பாத்திரத்தில் நாமளும் குடிக்கணும். அவர் பெறக்கூடிய ஸ்தானத்தை நாமும் பெறணும். அன்பான சகோதரர்களே, அது அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் எழுதும்போது சொல்றாங்க, கொலோசியர் 1:24 இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களின் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து என்ன சொல்லியிருக்காருங்க? நல்லா கவனிங்க ஒரு நிமிஷம். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்கள்ல குறைவானதை அவருடைய சபைக்காக நான் வந்து மாம்சத்தில் வேண்டும் குறைவானது நிறைவேற்றினார். குறைவானது அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் பட்ட பாடுகளுக்கு முன்னாடி என்னுடைய பாடுகள் ஒண்ணுமே இல்லைன்ட்டு அவர் குறைவானதை பட்டன்னு சொல்றாரு. அந்த குறைவானதே பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார் 2 கொரிந்தியர் 11 அதாவது ஒன்றுக்குரிய யூதர்களால் 1:40 தரம் அடிக்கப்பட்ட, மில்லார்களால் 3 தரம் அடிக்கப்பட்ட, கல்லறி உண்டேன், கப்பல் சேதத்தில் இருந்தேன், அப்புறம் கடல் ராப்பாக மூலம் தங்கினேன்,
அப்புறம் அணையத்தில் பிரயாணம் பண்ணேன், ஆறுகளால் வந்த மோசம், கல்லால் வந்த மோசம், சுயஜனங்களால் வந்த மோசம், அந்நிய ஜனங்களால் வந்த மோசம், இத்தனை பிரச்சனை அவர் அப்படியே அடுக்கிட்டே வருவார். இது வந்து குறைவானதுங்கிறார், இது வந்து குறைவானது அப்படிங்கிறார். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அவ்வளோ உபத்திரங்களையும் பட்டுட்டு குறைவானது நிறைவேற்றேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அன்பான சகோதரரே, நாமும் அந்த அப்போஸ்தலர் போன வழியில் தான் நாமளும் போயிட்டு இருக்கிறோம். கர்த்தர் தான் முன்னாடி போயிட்டு இருக்கார். அப்போ அன்பான சகோதரரே, நாமும் இப்படிப்பட்டதான பாடுகளுக்குள்ள போய்த்தாகணும். அதான் 1 பேதுரு 5:10 படிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமா, இந்த பாடுகள் கொஞ்ச காலம்தான். தேவன் நமக்கு எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காருன்னா, நம்மளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். அது தேவன் கொடுத்துக்கிற வாக்குத்தத்தம். நாம பயப்படாம இந்த பாதையில் பயணிக்கணும். பல உபத்திரங்கள் போராட்டங்கள் வரும். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நான் ஜெயங்கொண்ட என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன். அப்போ ஆண்டவர் போனது வந்து லூக்கா 13:24 படிக்கிறோம். இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்க. அவர் போனது முதல்ல நடந்து காட்டினவர் அவர் தான். அப்போ இடுக்கமான வாசல்ல போறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். நம்ம எதை குறித்து பயப்பட தேவையில்லை. தேவன் நம்மளை சீர்படுத்தி சிறப்படுத்தி நல்லிடத்திற்கு அவர் ரெடியா இருக்கார். அதான் நான் படிக்கிற அன்பான சகோதரர் 1 கொரிந்தியர் 10:16 கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்தே பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அன்பான சகோதரர்களை பார்க்கிறோம். அதாவது கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகிறோமே, அது கிறிஸ்துவின் ரத்தத்துல பங்கு கொள்றது அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்கிறோமே, அது கிறிஸ்துவனுடைய உடல்ல பங்கு கொள்ளுதல் அல்லவா? திருவிழத்தில் படிக்கிறோம். அப்போ அந்த மாமிசம், அந்த அப்பத்தை சாப்பிட்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடல்ல பங்கு பெறுறது. அந்த ரத்தத்தை பானம் பண்றது, திராட்சை ரசத்தை பருகிறது அவரோட ரத்தத்துல பங்கு. அப்போ மாமிசத்திலும் உடலிலும் பங்கு, ரத்தத்திலும் பங்கு. அப்படிங்கும்போது சிங்காசனத்திலும் பங்கு. அதை சொன்னார், என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன். அப்போ அன்பான சகோதரர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை புசிக்கணும், ரத்தத்தை பானம் பண்ணணும். அப்போ உடல்ல பங்கு, ரத்தத்துல பங்கு, சிங்காசனத்திலும் பங்கு கொள்வதற்கு அவர் ரெடியா இருக்கார். அன்பான சகோதரர் சொல்ல அதான் சொல்றாரு பாருங்க, யோவான் 6:53. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மாம்சத்தை புசிக்கணும், அந்த பந்தியில பங்கு பெறணும். அப்ப ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள் ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ கர்த்தருடைய பந்திக்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, அதான் அப்போஸ்தலன் பவுல் வந்து சொல்றாரு 1 கொரிந்தியர் 11:27. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். பாருங்க, அதாவது அபாத்திரமாய் நம்ம வந்து கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அப்படி பார்த்து பானம் பண்ணக்கூடாது. பாத்திரவான்களா பானம் பண்ணணும். அதுக்காக இவ்வளவு பாடங்கள் நம்ம கேட்கிறோம், நம்மளை தகுதிப்படுத்திக் கொள்றோம். கர்த்தருடைய பந்திக்கு நேரம் போயிட்டு இருக்கிறோம். மார்ச் 31 அந்த பந்திக்கு நேரம் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படிங்கும்போது அபாத்திரமாய் அந்த பந்தியில சேர்ந்துடக்கூடாது. அதான் சொல்றாரு, கர்த்தருடைய அப்பத்தை புசித்து, அதாவது எவன் ஒருவன் இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தை பானம் பண்றானோ அவன் கர்த்தருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனா இருப்பாங்கிறார். அப்ப அன்பான சகோதரர்களே, நம்ம வந்து அந்த குற்றமுள்ளவெல்லாம் நம்ம பந்தியில போய் கலந்துடக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தருடைய பந்தியில நம்ம பாத்திரவான்களாக பங்கு பெற வேண்டும். அப்போ பாத்திரவான்களாக பங்கு பெறதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, அதான் நான் பார்க்குறோம். அதாவது கர்த்தருடைய பந்திக்கு நேரம் நம்ம அவருடைய மாமிசம், அவருடைய ரத்தம் நமக்கு ரெடியா இருக்கு. பஸ்கா ஆட்டுக்குட்டி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான், உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை ஒப்பு கொடுத்தார், பிதாவின் சித்தம் செய்யறதுக்கு எப்படி நம்ம தன்னை ஒப்பு கொடுத்தார். தேவன் அங்கே நொறுக்க சித்தமானார். அப்போ நொறுக்கு சித்தமான தேவனுக்கு தன்னை எப்படி முற்றிலும் சரண்டர் பண்ணி ஒப்பு கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம பாடத்தில் பார்த்தோம். அன்பான சகோதரர்களே, அதே போல இந்த மீட்பின் கிரயம் இன்னைக்கு இன்னும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. அதில் இப்போ நம்ம பங்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். நமக்கும் இங்கே வந்து பார்க்கும்போது அனுபவங்கள், நொறுக்குதல் நிறைய வரும். ஆனாலும் எந்த விதத்திலும் பின்வாங்கி விடாதபடி கர்த்தரை போல நம்ம துணிந்து நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கணும். அன்பான சகோதரர்களே, அப்படி போனோம்னா தேவன் என்ன பண்ணார்னா அவர் குமாரனுக்கு என்ன கொடுத்தார்? எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், எல்லாரோட முழங்காலும் முடங்கும்படியாக ஒரு மேலான இடத்த கொடுத்து வச்சிருக்கார்.
அதே போல் அந்த மேலான இடம் வந்து அடுத்து கர்த்தருக்கு அப்புறம் யாருக்கு வருதுங்க? இந்த உலகத்தில் பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அடுத்தது யாருக்கு வர போகிறாங்க? அடுத்த இடத்துல யார் வரப்போகிறாங்க? திருச்சபை. அப்போ நம்ம சபையாக வரணும்னா நம்ம சும்மா வந்துட முடியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு போனவர் எப்படி போனார்? எல்லாருடைய முழங்கால்களும், வானோர் புதரத்தோர் பூமி கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும்படியாக, இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர் என்று எல்லா நாளும் அறிக்கை பண்ணும்படியாக மேலான நாமத்தை குமாரனை கொடுத்தாருன்னா, அந்த அடுத்த ஸ்தானத்தை நமக்கு கொடுக்க ரெடியாக இருக்கார் தேவன். அப்போ குமாரனை தகுதிப்படுத்துவதற்கு பரீட்சைகள் அவசியமாக இருந்துச்சு. நம்மை தகுதிப்படுத்துவதற்கும் பரீட்சைகள் அவசியமாக இருக்குது. நாம் பரீட்சைக்கு பயந்துடக்கூடாது. தேவன் நம்மளை பலப்படுத்தி நிலத்து ரெடியாக இருக்கார். அன்பான சோரசில் அதை கடைசியாக நம்ம இந்த கவிதையை படித்து முடிக்கலாம். நான் உமக்கு எண்ணத்தை செலுத்துவேன். நான் உமக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ஆண்டவரே, நான் உமக்கு எண்ணத்தை செலுத்துவேன். எண்ணி எண்ணி பார்ப்பதற்கு மிஞ்சி. நான் படிச்சேன். அதாவது, ஆண்டவரே, நான் உமக்கு எண்ணத்தை செலுத்துவேன். என்னால் எண்ணி பார்ப்பதற்கு மிஞ்சி காணப்படுகிறதே உம்முடைய அன்பு. இந்த பாவப்பட்ட ஜீவனை வாங்கினவருக்கு எந்த புகழை தான் பொருத்தமாக இருக்கும்? தாழ்வில் இருந்த என்னையே திவ்ய தயவின் உயர் ஸ்தலத்துக்கு உயர்த்தினரே. எந்த வார்த்தைகள் தான் உம்மை துதிப்பதற்கு பொருத்தமாக இருக்கும்? எந்த வார்த்தைகள் தான் உம் அன்பை போற்ற, என் அன்பை வெளிப்படுத்துவதற்கு பொருத்தமாக இருக்கும்? ஆண்டவரே, நான் உமக்கு எண்ணத்தை செலுத்துவேன். என் இருதயத்தை, என் பலத்தை, என் ஜீவனை நான் கொண்டு வருகிறேன். என் கரங்களை, என் குரலை மகிழ்ச்சியாய் உமக்கு, என் இரட்சகருக்கு, என் ராஜாவுக்கு ராஜ்யத்தின் சேவையில் அர்ப்பணிப்பேன் என்பது. இப்படியாக அன்பான சொல்ல, கர்த்தரோ அவரை நொறுக்கு சித்தமாகி தேவன் நொறுக்குதலுக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அதே போல் நாமும் ஒப்பு கொடுக்க வேண்டும். பந்திக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து கர்த்தருடைய பாடுகளையும் மரணத்தை நாம் நினைவு கூர்ந்தவர்களாக, பாத்திரவான்களாக பந்தியில் சேர தேவன் தாமே நமக்கு கிருபை செய்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட தேவன் தாமே ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.